அடியார் பெருமையினை எல்லாவிலும் நுழையெடுத்து தேசமுய திருத்தொண்ட தகுமுன் பணித்த திருவாளன் வாசமலமன் கிழல் வணங்க வந்த பிறப்பை வணங்கும் இலைவாள் அந்தனதை முதலாக சீர்படைத்த துளையதாம் திருத்தொண்ட தொகையடியார் பதம் போற்றி ஒள்ளைய ஒரு புராணக்கதை உலகறிய விரித்துரைத்த செல்வமணி குன்றத்தூர் செக்கிழார் எடுப்போம் எல்லாம் வல்ல எம்பெருமான் அருந்தரும் பன்னார் மொழியம்பெருமான் திரு நனாவுடையாருடைய திருவடியை வணங்கி அருந்தரும் அன்னபூரணி தாயார் கைலாசநாத பெருமான் திருவடி தாமர்களை மனமொழி மைகளானை வணங்கி எம்பெருமக்கள் நாயன்மாருடைய பொன்னார் திருவடி தாமர்களை மனமொழி மைகளானை வணங்கி அமைக்கிறேன். அன்பார்ந்த சென்னை செல்வர்களே, நம்முடைய தொண்டர்புராணத்திலே அப்பர் சாமிகளுடைய சரிதத்தை சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். அதில் 175வது திருப்பாடலாக இருக்கக்கூடிய அரியானை என்று சொல்லக்கூடிய திருப்பாடலை நாம் சிந்திக்க போகிறோம். இந்த அரியானை அந்தனதன் சிந்தையானை என்று சொல்லக்கூடியது பெரிய திருத்தாண்டகம் அப்படின்னு சொல்லுவாங்க. சேக்கிழார் பெருமான் நமக்கு அவர்தான் அதை அரியானை என்றெடுத்து அடியவருக்கு எளியானை அவர்தம் சிந்தை பிரியாத பெரிய திருத்தாண்டகம், அடியவர் சிந்தை பிரியாத பெரிய திருத்தாண்டகம் என்று சொல்வார். ஆனால் அடியாருடைய பெருமைகள் இங்கே நிறைய பேசப்பட்டிருக்கு இந்த தேவாரத்தில். அதனால் இந்த தேவாரம் ரொம்ப ரொம்ப முக்கியமாக பொதுவாகவே நம்ம எல்லா கோயிலையும் பாட வேண்டிய ஒரு தேவாரத்தில் இது ஒன்று. எப்படி திருத்தொண்ட தொகை, சிவபுராணம் இப்படியெல்லாம் நம்ம பொதுவான திருத்தாண்டகங்கள் பாடுற திருக்கூட்ட சிறப்பு இப்படியெல்லாம் பாடுறோமோ அது மாதிரி இந்த அரியானை பதிகமும் அந்த தலத்தோட தேவாரத்தோடு சேர்த்து பாடக்கூடிய ஒரு பெருமை பெற்றது என்று சொல்லி நமக்கு சிவராகவையா அவர்கள் பல ஆண்டுகளுக்கு முன்னாடி சொல்லியிருக்கிறாங்க. அப்படி எல்லாரும் பாட வேண்டிய ஒரு திருப்பதிகம் அரியானை என்று சொல்லக்கூடிய அரியானை என்றெடுத்தே அடியவருக்கு எளியானை அவதம் சிந்தை விரியாத பெரிய திருத்தாண்டக செந்தமிழ் பாடி பிறங்கு சோதி விரியான் என்று எவ்வுலகும் விளங்கிய பொன்னம்பலத்து மேவி ஆடல் புரியான் என்றவர் தம்மை பணிந்து தமிழால் பின்னும் பாடல் செய்வார். அது இந்த திருத்தாண்டகம் பாடி முடிச்சதுக்கு பிறகுதான் அவருக்கு ஞானசம்பந்த பிள்ளையார்ங்கிற ஒரு அந்த திருவார்த்தையே கேட்கிறார். அது வரைக்கும் ஞானசம்பந்த பெருமானை பற்றி நாவுக்கரசருக்கு தெரியாது. இப்படி ஒரு குழந்தை சீர்காழியம்பதியில் உமையம்மனுடைய திருமுலைப்பால் ஒன்று ஞானம் பெற்று பல அற்புதங்கள் செய்து கொண்டு இருக்கிறது அப்படிங்கிறத நாவுக்கரசு பெருமான் இது வரைக்கும் தெரியாது. அப்படி தில்லையம்பதியில் அவர் உழவாரப்பணி செய்து கொண்டு அங்கே பல பதிகங்கள் எல்லாம் பாடிக்கொண்டு கடைசி அந்த அரியானை என்று சொல்லக்கூடிய பெரிய திருத்தாண்டகம் பாடி முடிக்கிற பொழுது தான் அடியாரெல்லாம் சேர்ந்து அவர்கிட்ட சொல்கிறாங்க, இந்த மாதிரி ஒரு குழந்தை பிள்ளையாருடைய ஞானசம்பந்த பிள்ளையார் என்று சொல்லி தோனியப்பருடைய திருவருள் பெற்று பெரியநாயகனுடைய திருமுலைப்பால் உண்டு, இப்படி ஒரு குழந்தை இருக்குது என்று சொல்லுகின்ற பொழுது அப்போதான் அவர் அதை கேட்ட உடனே அவர் உள்ளத்திலே காதல் அந்த குழந்தையை திருவடி வணங்க வேண்டும் என்று சொல்லி சீர்காழியம்பதி போக போகிறார். இதெல்லாமே இந்த முதல் சந்திப்பில் வரக்கூடியது. இதிலிருந்து நாம் எடுக்கலாம் கடையுகத்தில் ஆலையின் மேல் அதிலிருந்து எடுத்தால் தான் அந்த முதல் சந்திப்புக்கு சரியாக வரும். எப்போ அவருக்கு ஞானசம்பந்த பிள்ளையாருடைய திருநாமத்தை கேட்டாரோ அன்றைய நாளிலிருந்து அவருக்கு அன்பு வந்தது. அதுதான் பெரிய ஒரு சிறப்பு. அடியார்கள் மேலே எப்படி அன்பு வைக்கணும் அப்படிங்கிறது ஒருத்தருக்கு பார்க்காமலே பெருமான் ஒருத்தருக்கு எப்படி அன்பு செய்தார்கள் அப்படிங்கிறது நமக்கு இந்த இடம் அருமையான ஒரு இடம். நல்லா அந்த அரியானை என்றெடுத்து என்று சொல்லி அது அரியானை என்று தொடங்கி அடியவர்களுக்கு எளியவராகி சிவபெருமானை, அருமையான இடம். அரியானைன்னா அரியானை அப்படின்னா அவர் எல்லாரும் அறிந்து கொள்ள முடியாத பெருமான். அதான் உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கரியவன் சொல்ல முடியாது. அதே தான் இது, உணர்வதற்கரியவன் ஓதுவதற்கரியவன். அப்போ அறியவே முடியாத ஒரு பொருள் இருந்தால் ஒண்ணுதான், இல்லாத போனால் ஒண்ணுதான். அரியானை தான். ஆனால் எப்படிப்பட்டவர்னா அடியார்களுக்கு எளிவந்த பிரான். அதான் நம்முடைய சுந்தரமூர்த்தி சாமிகள் பொன்னும் மெய்ப்பொருளும் தருவானை பதியத்தில் சொல்றார் இல்லைங்களா, இன்ன தன்மையன் என்று அறியவொன்னா எம்மானை ஆனால் எளிவந்த பிரான். யாருக்கு எளிவந்த பிரான்னா அடியார்களுக்கு எளிவந்த பிரான். யாருக்கு அரியான் அப்படின்னா கனவிலும் தேவருக்கு அரியாய் போற்றினார், நினைவிலும் நாயனுக்கு அருளினை போற்றி வாதகுருடிகள் சொல்றார். இப்போ ஒரு வகையால அரியானை, ஆனா இன்னொரு வகையால அறிந்து கொள்ளக்கூடிய எளியவன் என்று சொல்றார். இப்போ பெருமாண்டத்தில் நம்ம என்ன செய்யணும், அன்பு செஞ்சா போதும். சாமி நமக்கு எளியவராக அருள் செய்வார் அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல சொல்றாரு. அப்படி அரியானை என்றெடுத்து அரியானை என்று தொடங்கி அடியவர்களுக்கு எளியவராகி சிவபெருமானை அந்த அடியவர் மனத்தினின்றும் பிரியாத பெரிய திருத்தாண்டகமாக செந்தமிழ் பதிகத்தை பாடி அடியவர் மனசிலிருந்து பிரியாத ஒரு திருத்தாண்டகம்.
இதுக்கு முன்னாடி ஒன்று சொல்லியிருக்காரு ஒரு பதிகத்தை. என்ன சொல்லியிருக்காருன்னா, திருத்தொண்ட தொகையை பற்றி சொல்லுகின்ற பொழுது மெய்யடியார் சித்தனளவும் திருத்தொண்ட தொகைப்பார். திருமலை குருமகனார் புராணத்தில் சொல்றார். இப்போ மெய்யடியார் சித்தனளவும் திருத்தொண்ட தொகைன்னா அடியாருடைய சிந்தையிலிருந்து எப்பொழுது நல்ல ஒரு அடியார் திருத்தொண்ட தொகையை எப்பொழுதும் மனசுல வச்சுட்டே இருப்பாங்க. அடியாருக்கும் அடியேன் அடியாருக்கும் அடியேன் அப்படிங்கிறது எப்பொழுதும் வச்சுட்டே இருப்பாங்க. அது மாதிரி இந்த திருத்தாண்டகமும் அதே மாதிரி அடியவர் மனத்தினின்றும் பிரியாத அது பெரிய திருத்தாண்டகம். அப்படின்னா அடியார்களை பற்றி சொல்லக்கூடியதுதான் பெருசுங்க. ஏன்னா கோயில் மூத்த திருப்பதிகம் அப்படின்னா ஏன் மற்ற திருப்பதிகம் எல்லாம் இளைய திருப்பதிகமா அப்படின்னா அடியார் பெருமை சொன்னதுனால மூத்த திருப்பதிகம், வேற ஒன்றும் கிடையாது. இந்த உடையார் உந்த நடுவருக்கு பதிகம் இருக்குது இல்லைங்களா, அது ஏன் கோயில் திருப்பதிகம்னு ஒன்று பாடியிருக்காரு, கோயில் மூத்த திருப்பதிகம்னு சொன்னாங்க. அப்படின்னா என்னன்னா அதான் ஆமாம் அடியாருடைய பெருமை சொன்னதுனால அது வந்து அதே மாதிரி பெரிய புராணம் அப்படிங்கிறதே அதுதானே. பெரிய அப்படின்னா செயற்கரிய செய்வர் பெரிய, சிறிய செயற்கரிய செய்யலாத, நம்மால் செய்ய முடியாத, அதை நினைத்து கூட பார்க்க முடியாத காரியங்களை எல்லாம் எளிதாக செய்து காட்டியவர் நம்முடைய நாயன்மார். அதனால தான் அவங்களுக்கு பேர் பெரியவர் என்று சொல்லி சொன்னது. அதே மாதிரி இங்கே வந்து அந்த அடியவர் மனத்திற்கு பிரியாத பெரிய திருத்தாண்டகமாகிய செந்தமிழ் பதிகத்தை பாடி பிறங்கு சோதி விரியான் ஒன்று எவ்வளவும் விளங்கிய பொன்னம்பலத்து மேவையாளர் புரியார் என்றவர். விளங்கும் ஒளி விரிகின்றமையாலே எல்லா உலகங்களையும் நிறைந்து விளங்கிய அந்த பொன்னம்பலத்து பொருந்தி அருள் கூத்தாடுகின்ற பெருமானை அப்படின்னா சில்லையம்பதியில எப்பொழுதும் அருள் கூத்தாடி கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய பெருமானை, அப்படி அருள் கூத்தாடுகின்ற பெருமானை வணங்கி பிரியார் என்றவர் தம்மை பணிந்து தமிழால் பின்னும் பாடல் செய்வார் என்று சொல்லி வணங்கி தமிழ் பதிகத்தால் மேலும் போற்றுவாரா என்று சொல்லி இப்போ எப்படியெல்லாம் நமக்கு வந்து இந்த திருத்தாண்டகத்தை பற்றி ஒரு சொல்லியிருக்கிறார் அப்படின்னா அவ்வளவு சிறப்புடைய திருத்தாண்டகம். அரியானை என்றெடுத்து அரியான்னா உணர்தற்கும் காண்டுதற்கும் மோதற்கும் அரியவன் அரிய காட்சியராய் என்று சொல்லி திருப்பாசுரத்திலே நமக்கு ஞானசம்பந்த பெருமானும் பாடியிருக்கிறார். ஆறறிவாரவர் பெற்றியே என்று சொல்லி அந்த திருப்பாசுரத்தில் முடியும். அரிய காட்சியராய் என்று சொல்லி அந்த 12 பாடல்கள்ல அதுவும் வரும். அதே மாதிரி உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கரியும் அப்படின்னா பசுஞான பாசஞானங்களால் காண முடியாத பெருமான் திருவருள் ஞானத்தினால் அவனை காணலாம் அப்படிங்கிறது தான். அது அவன் அருளாலே அவன் தால் வணங்கி அப்படிங்கிற மாதிரி நம்மளுடைய அறிவு கொண்டோ அல்லது கருவிகரணங்களுடைய அறிவை கொண்டோ உலகில் அறிவு கொண்ட பெருமானுடைய திருவடியை நம்ம உணர முடியாது அப்படிங்கிறது தான் இதில் அந்த அரியானை அப்படிங்கிறது ரொம்ப அருமையான ஒரு சொல். அரியானை என்றெடுத்து தொடங்குதல் என்று சொல்லி அரியான் உணர்ந்து அதற்கு எடுத்து என்று ஏகாரம் சொல்லி எடுத்து அப்படின்னா அந்த தொடரை அந்த சொல்லை முதன்மையாக வைத்து பாடியது என்று சொல்லி சொன்னாருங்க. அப்படி தம்முடைய பாட்டுக்கு எளியவராக்கி கொண்டனர் என்ற கருத்துப்படி அடியவருக்கு எளியானை என்று அடுத்தது வந்து அப்படி அரியானாக இருந்தாலும் கூட அடியார்களுக்கு சாமி எப்படிப்பட்டவர்னா ரொம்ப எளிமையானவர் என்று சொல்லி, ஏன்னா என்னென்னவெல்லாம் செய்திருக்கிறார். மனைவியின்பால் தூது சென்றிருக்கிறார், கட்டமுது கொண்டு வந்து கொடுக்கிறார் அப்பர் சாமிகளுக்கும், அதே மாதிரி நம்பிகளுக்கு வந்து இறந்து கொண்டு வந்து கொடுத்தார். இப்படியெல்லாம் பல அற்புதங்கள் அடியார்களுக்கு பல வகையில் வந்து பெருமான் எளிவந்த பிரானாக நடந்து காட்சி கொடுத்திருக்கிறார் என்று சொல்லி அப்படி அடியவருக்கு எளியானை என்று அடுத்து வைத்து கூறி அருளியதும் காண்கின்றார். அது கருத்தார் கொண்ட புராணத்தில் சொல்லுகின்ற பொழுது வேறடிமையாக உடைய பெருமான் அப்படின்னு சொல்லி சொல்லுவார். அப்படின்னா சுந்தரரை அடிமை கொண்டது காதல் அடிமை, இதே தேவர்களை அடிமை கொண்டது அது வந்து கொத்தடிமை அப்படிங்கிற இதில் சொல்லுவார் சேக்கிழார் பெருமான். அப்படி அடியார்களை அடிமை கொண்டது வந்து அன்பினாலே என்று சொல்லி சொல்றார். அவர்தன் சிந்தை அப்படி அந்த அடியவர் இறைவரை தமக்கு எளியவராக வரப்பெற்றவர் என்று சொல்லி சிந்தை பெரியாத பெரிய திருத்தாண்டகம். அப்படின்னா அடியவர்கள் எப்போதும் மனத்துள் வைத்து போற்றும் தன்மையுடையதாதலில் பெரிய திருத்தாண்டகம் எனப்படும் பதிகம். எல்லா திருத்தாண்டகத்துக்கும் அதே சீர்தான், அதே மாதிரி தான். ஒரு ஒரு சீருக்கு ஒரு அடிக்கு எவ்வளவு சீர் வரணுங்கிறது ஒரு இலக்கணம். அந்த இலக்கணப்படி பாடியது இந்த திருத்தாண்டகத்துக்கு தனி ஒரு இலக்கணம் உண்டு. எல்லா திருத்தாண்டகத்துக்கு அதே தான். ஆனால் இதை மட்டும்தான் பெரிய திருத்தாண்டகம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா அது காரணம் வந்து அடியவர்கள் எப்போதும் மனத்தில் வைத்து போற்றும் தன்மையுடையதாதலின் அது வந்து பெரிய திருத்தாண்டகம் என்று சொல்லி, அதே மாதிரி அடையாள திருத்தாண்டகம், திருவடி திருத்தாண்டகம், போற்றி திருத்தாண்டகம், அப்புறம்
புக்க திருத்தாண்டகம், இப்படியெல்லாம் அப்பர் சாமிகளுடைய திருத்தாண்டகம் நிறைய, மறுமாற்று திருத்தாண்டகம், இப்படி ஏழை திருத்தாண்டகம், தன்னுடைய நிலையை நினைந்து பெருமானுடைய கருணையை நினைந்து பாடியது ஏழை திருத்தாண்டகம். இப்படியெல்லாம் பெருமானுடைய கருணை, இப்படி அடியன் வந்து அதுக்கெல்லாம் தகுதி இல்லாதவனா இருக்கிறேன்னு சொல்லி ஏழை திருத்தாண்டகத்தில் தன்னை பற்றி ரொம்ப ஒரு அதாவது தாழ்மையாக வைத்து பாடிய ஒரு திருத்தாண்டகம். அதே மாதிரி பெரிய திருத்தாண்டகம் என பெயர், அதனால் இந்த பதிகத்துக்கு அடியார்களை பற்றி பாடியதனால பெரிய திருத்தாண்டகம் என்று சொல்லி, அடியார்களது சிந்தை பிரியாதிருக்கும் பெருமை என்று கூறியபடி பெரிய திருமொழி என்று வைணவர் வழக்கம் என்று சொல்லி அதையும் மேற்கோள் கொடுத்திருக்கிறாங்க. பிறந்து சோதி பொன்னம்பலத்து, பொன்னம்பலம் விளங்கும் ஒளியுடையது, விளங்கும் ஒளியுடையது பொன்னம்பலம். அந்த ஒளி விரிந்து எல்லா உலகங்களிலும் விளங்குகின்றது, அது ஞான ஒளி என்று சொல்லி, அந்த ஒளி வந்து ஞான ஒளி என்று சொல்லி சொல்றார். அப்படி எப்புவனங்களும் நிறைந்த திருப்பதி என்று சொல்லி இந்த கருத்தை வந்து சொல்றாருங்க. இது ஞான ஆகாயம் ஆதலால் அந்த சிவஞான ஒளி பரப்பினாலே அளவுபடாமல் எல்லா இடத்தும் விரிந்து விளங்குதலால் இது சிற்றம்பலம் என்று சொல்லி, சிற்றம்பலம்னு ஏன் பெயர் அப்படின்னா ஞான ஆகாயம் அர்த்தம். ஆகாயம் பெருமானங்க சிதம்பரத்தில் வந்து ஆகாய ஸ்தலம் அப்படின்னா என்ன ஆகாயம்னா ஞான ஆகாயம் என்று சொல்லி சொல்லுவாங்க. சிவஞான ஒளி பரப்பு என்று சொல்லி சொல்லுவாங்க. சோதி விரியா நின்று ஆடல் புரியா நின்றவர் என்று சொல்லி சொல்றாருங்க. தமிழால் பின்னும் போற்றல் செய்வார் என்று சொல்லி செந்தமிழ் பதிகம், அது மேல்வரும் பாட்டில் வந்து அந்த பதிகத்தை வந்து பின்னாடி சொல்ல போறாருங்க. இந்த பதிகத்தை நம்ம பாடிக்கலாங்க. அப்புறம் ஒரு பாடல் மட்டும் நம்ம சிந்திச்சுக்கலாம். எல்லாரும் அம்மா பாடல் மைக் எல்லாரும் பாடுங்க. பெரிய திருத்தாண்டகங்கிறதுனால எல்லாரும் மொபைல் ஃபோனில் சைவம்.comல போய் வந்தீங்கன்னா கிடைக்கும். என்னம்மா கருமுதல் திருவரையில் இருக்கு. ஆமாம், நமக்கு இந்த பகுதிக்கு பொறுத்தவரை கருமுதல் திருவரை தான் சைவம்.com. கொங்க நாட்டுக்கு சைவம்.com தான். இது சைவம்.com எதுன்னா கருமுதல் திருவரை. கல்யாணம் முகூர்த்த நீங்க எங்க போலியா? 4 மணிக்கு தான் வந்தீங்க. காலையில் ஒரு 11 மணிக்கு போயிட்டீங்க. சரி சரி, 4 மணிக்கு தான் வந்தேன். கேட்டாங்க சிற்றம்பலம். அரியானை அந்தரகம் சிந்தயானை அருமலையின் நகத்தானை அனுவையாக்கும் தெரியாத தத்துவனை தேனை பானை திகழுனியை தேவகலம் கோனை மற்றை கரியானை நான்முகனை கனலை காற்றை கனை கடலை குலவலையை கலந்து நின்ற பெரியானை பெரு
அரியானை என்றெடுத்தே அடியவர் கேலியானை அகதம் சிந்தை பிரியாத பெரிய திரு ஆண்டக செந்தமிழாடி விலங்கு சோதி விரியாணி செவ்வுலகும் விளங்கிய பொன்னம் பலகு மேவியாடு புரியா நின்றவர் தம்மை கண்டு தமிழால் பின்னும் போட்ட செய்வார். சிற்றம்பலம். அருமையான திருத்தாண்டகம், அருமையாக அம்மா பாப்பா பார்த்து நிவேதிதா திருத்தாண்டகம் பாரு எவ்வளோ அருமையாக பாடுறாங்க. நல்ல இசை நரசம்மாவில் பாடி பழையிருக்கணும் நேரம் தினசரி பாடுறதுல எதையும் சேர்த்துக்கிங்க ரொம்ப நிறைவா. அருமையான திருப்பதி. அரியானை அந்தனதன் சிந்தையானை அருமறை நகத்தானை அனவையானை. அரியானை அப்படின்னா அறிய முடியாத பெருமான் அப்படின்னா இப்ப சொன்னதுதான். பசுஞான பாசஞானத்தினாலே அறிய முடியாத பெருமான். அவன் அறியணும்னா என்ன வேணும்? பெருமானிடத்துல அன்பு வேணும். வேற ஒன்றும் வேண்டியதில்லை. நமக்கு காசு பணம் எல்லாம் ஒன்றும் பெருசா வேண்டியதில்லை. பெருமானை அறியணும்னா அவன் அருளாலே அவன் தான் வணங்கினான். பெருமானை அறிய வேண்டும் அப்படின்னா நமக்கு பெரிய ஒன்றும் தேவையில்லை. இறைவனுடைய திருவடியை நம்ம தினசரி வணங்கணும். நாயன்மார்கள்லாம் எப்படி வணங்கியிருந்தாங்க அப்படின்னா வந்தோம் போனோம்னு சொல்லல, எப்பொழுதும் திருவடி. அயரா அன்பின் அரண்கலல் செல்லுமே. அயரா அன்புன்னு என்ன? இடைவிடாது அன்பு செய்யணும் பெருமானிடத்தில். ஒரு நேரம் வந்து வழிபாடு செய்யறோம், அப்புறம் மறுபடியும் மறந்துறோம்லாம் இருக்கக்கூடாது. பெருமான் திருவடி எப்பொழுதும் பெருமானிடத்துல அன்பு செய்து கொண்டே இருக்கணும். அது அயரா அன்பின் அரண்கலல் செல்லுமே அப்படின்னு. ஆமா, எங்க நம்முடைய 8ஆம் சூத்திரம் சொல்லுது இல்லையா? ஐம்புல வேடரின் அயர்ந்தனை வளர்ந்தன தம்முதல் குருவுமாய் தவத்தினும் நடத்த விட்டு அந்நியம் என்னங்கையின் அரண்கலல் செல்லுமே அப்படின்னு மாதிரி எப்பொழுதும் அயரான்மின் அரண்கள் செல்லுமேங்கிறது 10ஆம் சூத்திரத்துல 11ஆம் சூத்திரத்துல வரும். ஆமா, காணும் கண்ணுக்கு காட்டு குலம் போல் காண உள்ளத்தை கண்டு காட்டலின் அயரான்பின் அரண்களில் செல்லும். காணும் கண்ணுக்கு காட்டு குலம் போல் காண உள்ளத்தை கண்டு காட்டலின் அயரான்பின் அரண்கலல் செல்லுமே என்று சொல்லி, அப்ப பெருமானுடைய திருவடி எப்பொழுதும் மனசுல இருந்து கொண்டே இருக்கும். அதான் அந்த அதாவது சிந்தை இடையறா அன்பும் திரும்பேண்டி நாங்கள் அசைவம் சேர்க்கிறார் பெருமான். சிந்தை இடையறா அன்பும் நாவுக்கரசு பெருமான் எப்பொழுதும் அவன் மனசுக்குள்ள அந்த சிந்தை இடையறா அன்பும் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய ஒரு சிறப்பு. அந்த தூய வெந்நீர் பாடல சொல்றாரு பாத்தீங்களா? நாயகன் சேவடி தைவரும் சிந்தை நைந்துருகி பாய்வது போல் அன்பு நீர் பொழிக்கணும். எப்பொழுதும் அவர் பெருமானுடைய திருவடி நாவுக்கரசு பெருமானுக்கு நெஞ்சிலேயே இருக்கு. அதான் அவங்க எல்லாத்தையும் சும்மா சமணனுடைய சூழ்ச்சியெல்லாம் வெல்ல முடிந்ததுக்கு என்ன காரணம்னா பெருமானுடைய திருத்தொண்டை உரைப்பாலே வென்றவுடன் பெயரோ வேறொரு பெயர் அப்படின்னா. இந்த பாட்டுல அறியாதை அப்படின்னா அவ்வளவு பெருமானுடைய பெருமை, அவ்வளவு பெருமை. நம் முயற்சியால் அறிய முடியாத பெருமான் அப்படின்னு. ஆமா, அந்தனர் அப்படின்னா இந்த இடத்துல சிறப்புடைய உரை என்ன சொல்றாருன்னா அறவோர் அப்படின்னார். முனிவர்கள் எல்லாம் துறந்த முனிவர்கள் இருக்கிறாங்க பாருங்க. அவங்க அந்தனர்னா நம்ம ஒரு சாதியை நாம் எடுத்துக்கிறது இல்லை. அந்தனர் அப்படின்னு இந்த இடத்துல என்ன அந்தனர்னா பெருமான் திருவடியில பற்று வைத்து உலகப்பற்றை துறந்த அத்துணை பேர்களும் அந்தனர்கள். ஆமா, இந்த முனிவர்கள் அப்படின்னு சொல்லி பொருள் சிவபணிய உரையில் அப்படிதான் சொல்லியிருக்காரு. முனிவர்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. முனிவர் அப்படின்னா எல்லாம் விட்டுட்டு காட்டில் போய் உட்கார்ந்து இருக்கிறவங்களுக்கு பேர் தான் முனிவர் கிடையாது. இறைவனிடத்திலே திருவடி பற்று இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் முனிவர்கள். ஆமா, அது மாதிரி அப்படி அந்தனர்தம் சிந்தையானே அப்படின்னா எல்லாம் துறந்து பெருமானிடத்தில் திருவடி இருக்கக்கூடியவர்களுடைய சிந்தையில பெருமான் இருப்பார். அப்புறம் அருமறையின் அகத்தானையினர் வேதங்களுடைய உட்பொருளாக இருக்கக்கூடிய பெருமான். வேதத்தினுடைய உட்பொருள் யார்? சிவபெருமான் தான். வேத உள்ளுரை யாவன விரிவுணர் வேணிநாதர் தம்மையும் அவர் அடியாரையும் நயந்து. அதே மாதிரி வேதங்கள் மொழிந்தவரான் மெய்த்தொண்டர் நிலை உண்டு கரைக்கிழமையுடைய புராணத்தில் இல்லையா? வேத வாய்மை காவலர் கணப நாயனுடைய புராணம். வேத வாய்மை காவலர். வேத வாய்மை காவலர் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அதே மாதிரி வேத காரணர் அடியார் மெய்ப்பணி செய்ய திருவெண்காட்டு நங்கை. வேத காரணர் அடியார் மெய்ப்பணி செய்ய அப்படின்னு. அம்மாவை எதுக்கு திருமணம் செஞ்சுட்டார் அப்படின்னா சிறுத்தொண்ட நாயனார் அடியார்களுக்கு தொண்டு செய்யறதுக்கு ஒரு துணை வேணும்னு நினைச்சாரா திருமணம் செஞ்சுட்டார். வேத காரணர் அடியார் மெய்ப்பணி செய்ய
தீதில் திரு வெண்காட்டு நங்கை எனும் அந்த அம்மா வந்து திருமணம் செஞ்சது அதுக்கு தான் சொல்லி சேக்கிர பெருமான் சொல்வார். அப்படி வேதங்களுடைய உட்பொருளாக அருமறையின் அகத்தானை வேதங்களுடைய உட்பொருளாக இருக்கக்கூடியவன் பெருமான் அப்படின்னா அனுபவ ஆக்கும் அப்படின்னா நுண்ணிய பொருளாக இருக்கக்கூடியவன் பெருமான். சாமி வந்து சுத்தமாகவும் இருக்கிறாரு, தோளமாகவும் இருக்கிறார். இது ஏற்பயனாயனுடைய புராணத்துல வருதுங்க. ஆயும் நுண்பொருளாகியும் வெளியே அம்பலத்தில் நின்று ஆடுவார் அப்படின்னார். ஆயும் நுண்பொருளாகியும் கண்ணில் பார்க்க முடியாத பெருமான் சாமியினுடைய உண்மையான நிலை என்னன்னா நம்ம கண்ணால பார்க்க முடியாது, சூக்கமான பொருள். ஆனா ஏன் அம்பலத்தில் வந்து ஆடுறார் அப்படின்னா நம்ம எல்லாம் உய்ய வேண்டும் என்பதற்காக பெருமான் அம்பலத்தில் ஆடுறார். நாம உய்ய வேண்டும் என்பதற்காக 24 வாகேஸ்வர மூர்த்தங்கள் எடுத்து வரார் பெருமான். நம்மை உய்விப்பதற்காக தன்னுடைய அருளே திருமேனியாக கொண்டு பெருமான் என்ற திருமேனி என்னன்னா அவருடைய அருளே திருமேனி. நம்மளுடைய திருமேனி மாதிரி கிடையாது, அது வந்து அருளே திருமேனி. ஆமா, அது நம்முடைய கருமேனியை கழிக்க பெருமான் திருமேனி எடுத்து வரார். நம்மளுடைய கருமேனியை கழிப்பதற்காக 3 திருமேனி தாக்கி வரார், அருவம் உருவம் அருவுருவம் என்று சொல்லி. அதான் சொல்றார். அப்படி தெரியாத தத்துவனை அருமறையின் அகத்தானை அனுபவியாருக்கும் தெரியாத தத்துவனை தேனைப்பா. தெரியாத தத்துவன் அப்படின்னா அதாவது தத்துவம் என்னன்னா ஆகமங்களுடைய பொருளாக இருக்கக்கூடியவன். தத்துவங்கிறதுக்கு ஆகமம்னு ஒரு பொருள் ஒண்ணுங்க. அதே மாதிரி தத்துவம் அப்படிங்கிறது வந்து ஆகமம்னு சொல்லுவாங்க. எங்க வருது அப்படின்னா அது புகழ்துறை நாயனாருடைய பணத்துல வருதுங்க. புகழ்துறை நாயனாரை பத்தி சொல்லுகின்ற பொழுது தங்கோனை தவத்தாலே தத்துவத்தின் வழிபடும் நாள் அப்படின்னார். தங்கோனை தவத்தாலே தத்துவத்தின் வழிபடும் நாள் பொங்கோத ஞானத்து வட்கரமாய் பசிபுரிந்தும் எங்கோமான் தலைவிடுவேன் அல்லேன் என்று ராப்பகலும் பொங்கார்பன் மலர் கொண்டு குடிர்குடல் கொண்டு அர்ச்சித்தார் அப்படின்னார். பஞ்சம் வந்த பொழுதும் கூட அவர் விடாத பெருமான அர்ச்சனை செய்தார். எப்படி அர்ச்சனை செய்யார் அப்படின்னா அதான் சொல்ற தங்கோனை தன்னுடைய தலைவனை தவத்தாலே ஆகமத்தினுடைய வழியிலே பெருமானை வழிபாடு செய்தார் என்று சொல்லி சொல்றாங்க. அப்ப தங்கோனை தவத்தாலேன்னா தவம் அப்படிங்கிறதுக்கு அந்த இடத்துல ஒரு பொருள் என்ன அப்படின்னா ஆகம முறை என்று சொல்லியும் சொல்லுவாங்க. தங்கோனை தவத்தாலே நாங்கள் தத்துவனை என்று சொல்லி, தத்துவன்னா சிவபெருமான், தத்துவனை தேனை பாலை திகழுடைய தேவர்கள் தங்கோனை தேவர்களுக்கெல்லாம் தலைவனாக இருக்கக்கூடியவனுப்பா. தேனை பாலைனா பெருமான் ரொம்ப இனியவனா, அடியார்கள் எப்படி இருக்கிறாரு, இனியவனா இருக்கிறார் இல்லைங்களா. கனியினும் கட்டி வட்ட கரும்பினும் பனிமலர் குழல் பாவினல் ஆறினும் தனிமுடி கவிழ்த்தாலும் அரசினும் இல்லையா. இனியன் அந்த கடைசி இனியன் தன்கடைந்தாரு கிடைமருதன் திருவிடை மருதல் பதிகத்தில் வரும். சாமி எப்படியெல்லாம் இருக்கிறார் அப்படின்னா அந்த மாதிரி இனிமையான பொருளாக இருக்கக்கூடியவன் பெருமான். திகழ் ஒளியை தேவர்கள் தம் கோனை. திகழ் ஒளினா பெருமான் எப்படிப்பட்ட, அதாவது நம்ம பார்க்கக்கூடிய சந்திரன் சூரியன் அப்படிங்கிற ஒளியெல்லாம் கூட இறைவன் திருவருளால தான் அதுக்கு ஒளி கொடுக்கக்கூடிய இறைவன் தான். தானே ஒளியாக இருக்கக்கூடிய பெருமான் சிவபெருமான் ஒருவர் தான். தூண்டுதவ விளக்கணையால் சுடரொளியை தொழுது என்னை ஆண்டவர்களும் நீராகி இல்லையா. காரைக்கால் நம்முடைய நாவுக்கரசனுடைய புராணத்துல திலகவதி அம்மா பத்தி சொல்லுகின்ற பொழுது திலகவதி அம்மா என்ன சொல்றாரு, தூண்டுதவ விளக்குங்கிறார். ஆனா சாமியை பத்தி சொல்லுகின்ற பொழுது சுடரொளியை அப்படிங்கிறார். சாமி அப்படின்னா சுயம் பிரகாசம், தற்பிரகாசம் சொல்லணும் இல்லைங்களா. தானே ஒளிரக்கூடிய ஒரு பொருள், தானே ஒளியாக இருக்கக்கூடிய ஒரு பொருள் பெருமான். அதான் அந்த இடத்துல வந்து திகழ் ஒளியை. அப்புறம் தேவர்கள் தம் கோனையினர், தேவர்களுக்கெல்லாம் தலைவனாக இருக்கக்கூடிய பெருமானை மற்றைக்கு அறியானை அப்படின்னா மற்றவர்கள் அப்படின்னா வேறு யாரும் அவரை அறிந்து கொள்ள முடியாது. மற்றைக்கு அறியானைன்னு என்னன்னா மற்றவர் அப்படி வந்ததுன்னா என்ன அர்த்தம்னா பெருமான் மீது அன்பு இல்லாதவர்கள், இன்னொன்று அடியார் அல்லாதவர்கள் அப்படின்னு சொல்லி பொருளுங்க. மற்றைக்கு அறியானை மற்றவர்கள் யாரும் அவனை அறிந்து கொள்ள முடியாது. கரைக்கிழமை அவருடைய அற்புத திருவந்தாதில் ஒரு இடத்துல வருது இல்லைங்களா. காளையை போன்றிழங்கும் திருமேனி, காளையை போன்றிழங்கும் திருமேனி, கடும்பகலின் வேலையை போன்றிழங்கும் வெந்நீர், மாலையின் தாங்குருவை போலும் சடை கற்றை, மற்றவருக்கு வீங்குரலை போலும் விடரும் அப்படின்னு. மற்றவர் அப்படிங்கிறது யாரு அப்படின்னா அந்த பெருமானிடத்தில் அன்பில்லாதவர்கள். அவர்களுக்கு சாமி எப்படி இருப்பாரு, அந்த கண்ணத்தில் இருக்கக்கூடிய அந்த இருள் மாதிரி தான். இந்த விடம் எப்படி இருக்கு, இருளா இருக்கு, அது மாதிரி தெரியாத பொருளா சாமி இருப்பார் அப்படின்னு. பெருமானை அறிந்து கொள்ளணும்னு என்ன செய்யணும், அவனுக்கு அடியாராக இருந்து அவனுடைய திருவடியை வணங்கி அப்படியெல்லாம் இருந்தால்தான் பெருமானை அறிய முடியும். அப்படி அறியாதவர்கள் யாருன்னா மற்றவர்கள் அப்படிங்கிறார். மற்றைக்கு அறியானை, கரியானைன்னு படிக்கக்கூடாது, அறியானைன்னு தான் படிக்கணும். அறியானை மற்றவருக்கு அறியானை அப்படின்னு சொல்ல. நான்முகனை கனலை காற்றை கனைகடலை குளவரை கலந்து நின்ற
கனைகடலை குடவரையை கலந்து நின்ற அது உடனாய் இருந்து செயல்படுவன் பெருமான். அதாவது ஆன்மாக்களுக்கு சரி உலக பொருள்களுக்கு சரி பெருமான் உடனாக இருந்து செயல்படக்கூடிய, அதான் கலந்து நின்ற பெரியானை, அப்படி பெரும்பற்ற புலியூரானை. பெருமானை பெரியானைன்னா பெருமை உடையவன் அர்த்தம். எல்லாத்துக்கும் மேல பெருமைகளுக்கெல்லாம் பெருமையாக இருக்கக்கூடியவன் பெருமான். அந்த பெரியானை அப்படின்னார். பெரியானைன்னா இந்த இடத்துல பெருமையுடையவனை, பெரும்பற்ற புலியூரானை, அதை பேசாத நாளெல்லாம் பிறவா நாளே என்று சொல்லி பெரும்பற்ற புலியூர்னா தில்லையில் இருக்கக்கூடிய பெருமான் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. கூத்த பெருமான் சொல்றார், பேசாத நாளெல்லாம் பிறவா நாளேன்னார். அவனை பற்றி தினசரி ஒரு முறையாவது நாம பேசணும். நம்ம பெருமானுடைய திருப்புகளை ஒரு நாளைக்கு ஒரு முறையாவது பேசணும். அப்படிதான் நமக்கு திருமுறைகள் சொல்லுது. திருநாம மஞ்செழுத்தும் செப்பாராகி தீவண்ணர் திறம் முருகால் பேசாராகி. ஒரு நாளைக்கு ஒரு முறையாவது அவனுடைய பெருமைகள் பேசணும். வாய்ப்பு கிடைச்சா பேசிட்டே இருக்கலாம், இல்லைன்னா ஒரு முறையாவது அவனுடைய அதான் காலையில எந்திரிச்சு ஏதோ ஒரு ஒரு தேவாரம் பாடுனா போதுமே அவனுடைய பெருமையை பேசுன மாதிரி தானே ஆச்சு. ஒரு தேவாரம் இல்லை ஒரு திருவாசகம் ஏதோ ஒரு திருமுறை ஒன்று பாடுனா கூட அவனுடைய பெருமையை நாம பேசுன மாதிரி ஆச்சு. அதை நம்ம தினசரி படிச்சுட்டு தானே இருக்கிறோம் இல்லையா? அப்படி பேசாத நாள், அப்படி பேசாத நாட்கள் எனக்கு பிறவாத நாள் என்று சொல்லி நமக்கு நம்முடைய அப்பர் சாமிகள் சொல்றார். கரியான்கிறது இன்னொரு பொருளும் இருக்குது. அரியானைன்னு சொல்லி படிக்கலாம். கரியான்கிறது இன்னொரு பொருள். திருமால் அறிய முடியாத பெருமான்கிறது ஒரு பொருள். இந்த பாட்டில் ரெண்டு பொருளும் நாம எடுத்து மற்றைக்கு அரியானை அப்படின்னு சொல்லி ஒரு பொருள். மற்றை கரியானை. அடுத்தது நான்முகன் வர்றதுனால, நான்முகன் அப்படின்னு வர்றதுனால அதே கரியானை அப்படிங்கிறது திருமாலாக இருக்கலாம் இல்லைங்களா? அதுவும் ஒரு பொருள் நம்ம எடுத்துக்கொள்ளலாம், தப்பு இல்லை. ஆமா, பிறவா நாளே, இறந்துபட்ட நாட்கள் அப்படின்னா இறந்துபட்ட நாட்கள் அப்படின்னு சொல்லி அர்த்தங்க. ஆமா, நமக்கு நிறைய இடங்கள் அந்த மாதிரி இறைவனை பற்றி பேசாத நாளெல்லாம் நமக்கு இறந்துபட்ட நாட்கள் என்று சொல்லி நமக்கு கூட்டி கழிச்சோம்னா எத்தனை நாள் நம்ம பெருமானுடைய வழிபாட்டில் இருக்கிறோமோ அதுதான் நம்மளுடைய வாழ்க்கையினுடைய கணக்கு. மற்ற நாளெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஒருத்தர் 100 வயசு வரைக்கும் வாழ்ந்தார்னா எத்தனை காலம் அவர் பெருமானை வழிபாடு செய்தார், எத்தனை நாட்கள் பெருமானுடைய பெருமைகளை பேசியிருந்தார் அப்படிங்கிறது அவருடைய வயசு. ஒரு 10 வயசு குழந்தை தினசரி விவரம் தெரிஞ்ச காலத்திலிருந்து பிறந்து மொழிபெயர்ந்த பின்னெல்லாம் காதல் சிறந்தனன் சேவடியே சேர்ந்தேன்னு அம்மையார் சொல்ற மாதிரி பிறந்ததுலேருந்து அந்த குழந்தை அப்பா அம்மா சவனடியாரா இருப்பாங்க. அது குழந்தை திருமாவளி திருவருளையே பேசிட்டு இருக்கோம், பாடிட்டு இருக்கோம். அது 100 வயசு மூத்தவங்களை விட அது சிறந்த குழந்தையா இருக்கு இல்லைங்களா? எத்தனை நாள் பெருமான் திருவடி நம்ம வணங்கணும் பேசணும் அப்படிங்கிறத நம்மளுடைய ஆயுள் கணக்கு. மற்றதெல்லாம் பிறவாத நாளைக்கு ஒத்தது நாள் தான் என்று சொல்லி அதாவது களவுபடாதது ஒரு காலம் பாரு நம்முடைய அப்பர் சாமிகள் மாதவரை கன்னியானை பதிகத்துல. களவுபடாதது ஒரு காலம்னா அப்ப களவுபட்ட காலம் என்ன அப்படின்னா இறைவனை நினையாத காலம் எல்லாம் களவுபட்ட காலம். இறைவனை நினைந்து வழிபாடு செய்த காலங்கள் தான் களவுபடாத காலம். அது பெருமானிடத்தில் செய்யக்கூடிய அன்பு எப்படின்னா அளவுபடாதது ஒரு அன்பு. அளவுபடாதது ஒரு அன்போடு ஐயாரடைகின்ற போது அப்படின்னு சொல்லி அந்த பாட்டுல வரும். அப்ப அளவுபடாத அன்புன்னா சென்றடையாத திருவுடையான்னு சொல்லணும் இல்லைங்களா? பெருமானிடத்தில் வைக்கக்கூடிய அன்பு ஒண்ணுதான் அளவுபடாத அன்பு. மற்ற அன்பு எல்லாமே ஒரு அளவுபட்ட அன்பு தான் என்று சொல்லி அப்படிப்பட்ட பெருமானை பேசாத நாட்கள் எல்லாம் பிறவாத நாள் என்று சொல்லி சொல்றாரு. நமக்கு நம்முடைய சுந்தரமூர்த்தி சாமிகளுடைய இந்த 5 பதிகம் இருக்குது இல்லைங்களா? நம்முடைய கொடுமுடி பதிகம் அது வருது இல்லைங்களா? போகும் நாள் உணர்வு அழியும் நாள் உயிர் பாடைமேல் போகும் நாள் அப்படி. அப்ப அந்த உணர்வு அழியக்கூடிய நாள், உயிர் போகும் நாள், உயிர் பாடைமேல் காவு நாள் என்று சொல்லி இந்த கருத்து ஆளுடைய நம்பிகளும் வைத்து பாடியிருக்கிறார். பெருமானை வழிபாடு செய்யாத நாட்கள் எல்லாம் நமக்கு நாட்களாகவே கருத முடியாது என்று சொல்லி சொல்றார். அதே மாதிரி நமக்கு இதுல 4வது பாட்டுல தான் இந்த அடியாருடைய சிறப்பை அருமையா சொல்லப்பட்டிருக்கு. அருந்துணையை அடியாத மல்லல்திக்கும் அருமருந்தை. அப்புறம் அகஞானத்து அகத்துள் தோன்றி வருந்தனையும் சுற்றமும் பற்றும் விட்டு மாண்புகள் அகத்தடைக்கு மடமாறோடும் அப்படின்னார். அப்படின்னா அருந்துணையை அடியாத மல்லந்திற்கும் அருமருந்தை அப்படின்னார். பெருமான் அறியாத மல்லந்திற்கும் அருமருந்தை, அடியாருடைய துன்பத்தை தீர்க்கக்கூடியவன் பெருமான். அடியார் எடுக்கன் தரியாரோ எங்க சொல்றாருங்க? ஏர்வன் அலிகாம் சுந்தரமூர்த்தி சாமிகள் சொல்றாரு. சாமி போயிட்டு முதல்ல ஒரு முறை தூது போயிட்டு என்னால முடியல, அம்மா ஒத்துக்க மாட்டேங்கிறான்னு சொல்லி சொல்றாரு இல்லையா? பறவையாரு ஒத்துக்க மாட்டேங்கிறான்னு சொன்ன உடனே அப்பதான் சுந்தரர் கேட்கிறாரு, அடியார் எடுக்கன் தரியாரு, நீங்க அடியாருடைய துன்பத்தை பொறுத்து கொண்டு இருக்க மாட்டீங்களே பெருமாள்,
நீங்க எப்படி இப்படி சொல்றீங்க அப்படின்னு சொல்லி அப்பதான் வந்து கொஞ்சம் கடுமையா பேசுறாரு. உயிரை விடுவேன் அப்படின்னு சொல்லி அதுக்கு பிறகு மீண்டும் 2வது முறை தூது போய் பேசிட்டு வர்றார். அடியார் இடுக்கன் தரியாரே என்று சொல்லி சுந்தரரே ஆளுநர் பெருமான் சொல்றார். அது மாதிரி அடியாரம் அல்லந்திற்கும் அருமருந்தை அப்படின்னா நமக்கெல்லாம் மருந்து போன்றவர் பெருமான். நம்முடைய துன்பத்துக்கெல்லாம் என்ன மருந்து அப்படின்னா ஒரே மருந்து பெருமான் தான். மந்திரமும் தந்திரமும் மருந்தும் ஆகினார் இல்லையா? அதுதான் நம்முடைய துன்பத்தை நீக்கக்கூடியவன் பெருமான் மட்டும்தான். அதான் நம்முடைய வெள்ளடை குருகாவூர் வெள்ளடையில நம்பிகள் பாடுறார். பன்னடை தமிழப்பாய் பழத்தினர் சுவையப்பாய் கண்ணடை மணியப்பாய் கடுவரல் சுடரப்பாய் மண்ணிடை அடியார்கள் மனத்தினர் வாராமே விண்ணடை குருகாவூர் வெள்ளடை நீ என்றேன். நமக்கெல்லாம் எந்த துன்பமும் வரக்கூடாத நம்பிகள் வந்து அங்கு திரு குருகாவூர் வெள்ளடையில பாடுறார். இந்த மண்டலத்துல அடியார்களுக்கு துன்பமே வரக்கூடாது அப்படின்னு சொல்லி நமக்காக வந்து நம்பிகள் அங்க பாடுறார். அப்படி அண்ணன் தீர்க்கும் அருமருந்தை அகஞான தகத்துள் தோன்றி வருந்துணையும் சுற்றமும் பற்றும் விட்டு அப்படி வருந்துணையும் சுற்றமும் பற்றும் விட்டு வான் குளங்கள் அகத்தடைக்கு மடவாரோடும் பொருந்தனை மேல் வரும் பயனை போக மாற்றி இந்த இடம் அருமையான இடம். அடுத்து சொல்றார் பொது நீக்கி தனிமைய வல்லோர்க்கு என்றும் பெருந்துணையை. எப்படி சாமி நம்ம வழிபாடு செய்யணுங்கிறது சொல்றாரு. எல்லாம் ஒரு கோயிலுக்கு போறோம், அப்படி வழிபாடு செய்துட்டு வரோம். எல்லா சாமி நம்ம வழிபாடு எல்லா கோயில்ல எல்லா தெய்வங்களும் இருக்கும் இல்லையா? எல்லாத்தையும் வழிபாடு செஞ்சுட்டு எல்லா சாமியும் ஒன்று அதே மாதிரி தான் இவரும் அப்படின்னு சொல்லி வழிபாடு செய்யக்கூடாது. அப்படி வழிபாடு செய்யறது வந்து வழிபாடு இல்லை. அதெல்லாம் ஒன்றும் இல்லை. இவர் தான் எங்களுக்கு பெரிய தெய்வம், எங்களை காக்கக்கூடிய எங்களுக்கு தலைவர் இவர் தான் அப்படின்னு சொல்லி பொது நீக்கி தனிநிலைய வல்லோர்க்கு என்றும் பெருந்துணை அப்படின்னு இந்த இடத்த வந்து நமக்கு எங்களுடைய பேராசிரியர் ஐயா அந்த பதிகம் நடத்துகிற பொழுது ஐயாவுடையார் வந்து ரொம்ப சிறப்பாக சொல்லுவார். பொது நீக்கி தனிநிலைய வல்லோர்க்கு என்றும் அப்படின்னா நீங்கள் வந்து ஏனைய தெய்வங்கள் வழிபாடு செய்தாலும் கூட அது தேவையில்லை, இருந்தாலும் அப்படி செய்தாலும் கூட அதையோட ஒன்றா இதை வச்சு மயங்கக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இப்போ பெருமான் தான் நமக்கு அதாவது என்ன சொல்றது பரமார்த்தமான ஒரு மூர்த்தி நமக்கு வந்து பெரிய கடவுள் நமக்கு சாமி தான். பொது நீக்கி தடைநிலைய வல்லோர்க்கு என்றும் என்ன சொல்றாரு பெருந்துணையினர். அப்படி இருக்கிறவங்களுக்கு சாமி எப்பொழுதும் பெருந்துணையா இருப்பார் அப்படின்னு. எப்ப சாமி நமக்கு பெருந்துணையா இருப்பார்னா அவருடைய திருவடியில் நம்ம வந்து அன்பு செஞ்சு சாமி உன்னை தவிர எனக்கு யாரும் பெரியவங்க கிடையாது, அதான் உன் கையில் பிள்ளை உனக்கே அடைக்கலம் என்று அங்க பலம் சொல் புதுக்கும் அமைச்சத்தால் எங்கள் பெருமான் உனக்கொன்று உரைப்போம் கேளும். பெருமான் எப்படி வழிபாடு செய்யணும்? உன் கையில் பிள்ளை உனக்கே அடைக்கலாம். அவ்வளவுதான். அடைக்கலமான பொருளை காப்பாற்றி ஆகணும். ஒருத்தர் நம்மகிட்ட வந்து அடைக்கலம் கேட்டு வந்துட்டாங்கன்னு வச்சுங்களேன், என்ன ஆனாலும் நம்ம அவங்களுக்கு அடைக்கலம் கொடுத்துட்டோம்னா அவங்களை காப்பாற்றுறது நம்மளுடைய கடமை. அதனால வந்து அந்த அடைக்கலமா அப்படி வழிபாடு செய்யணும். பாதபுரத்தையும் அங்கதான் சொல்றாரு, திருவம்பாவில் சொல்றாரு இல்லைங்களா, உங்கையில் பிள்ளை உனக்கு அதை டோட்டல் சரண்டர் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்படின்னா முழுவதும் நம்ம கையில ஒன்றும் இல்லை, எல்லாமே பெருமானுடைய திருவடி தான் அப்படின்னு நிற்கக்கூடியவங்களுக்கு பெருமான் பெருந்துணையாக இருப்பார் என்று சொல்லி பொது நீக்கி தனிநிலைய வல்லோர் அப்படின்னா பிறரோடு இவரும் ஒருவர் என்று பொது நோக்கால் எண்ணாது இவரையே தனிமுதல் பெருங்கடவுள் தனிமுதலாம் பரனென்று பன்முறையால் துதி செய்து அப்படின்னு சொல்லி சொல்றாரு. எங்க பெரிய புராணத்துல கணப்பநாயனாடு புராணத்துல வருது. சிவகோசகரை பத்தி சொல்லுகின்ற பொழுது தனிமுதலாம் பரன் என்று பன்முறையால் துதி செய்து அப்படின்னு சொல்லி சொல்றாரு. தனிமுதலாம் பரன். சிவகோசகர் எப்படி வழிபாடு செஞ்சாருன்னா இவர் தான் பெருங்கடவுள், இவருக்கு இடையான ஒரு கடவுள் இல்லைன்னு சொல்லி வழிபாடு செய்திருக்கிறார். அதான் சொல்ல பிறரோடு இவரும் ஒருவர் என்று பொது நோக்கால் என்னால் இவரையே தனிமுதல் பெருங்கடவுள் பசுபதி என்று நினைவோர் என்று சொல்லி எம்பிரான் தம்பிரானாம் திருவுருவன்றி மற்றொரு தேவர் தேவர் என்ன அருவராது அவரை கண்டால் அம்மனாம் அஞ்சுமாறு என்று சொல்லி நமக்கு அச்சப்பத்தில் சொல்வது போல வேறொரு கடவுள் உண்டுன்னு சொல்றவங்களுக்கான எனக்கு பயமா இருக்குது என்று சொல்லி அச்சமாக இருக்கிறது என்று சொல்லி வாதவருடையும் அச்சப்பத்துல சொல்றாருங்க. அப்படி பெருமானை வழிபாடு செய்வது அப்படிங்கிறது மிக மிக சிறந்த ஒரு வழிபாடு. அந்த 7வது பாட்டுல சொல்றாரு, ஒரு இடத்துல 7வது பாட்டுல என்ன வருதுன்னா வரும் பயனை எழும் நரம்பின் ஓசை யானை அந்த பாட்டுல சொல்றாரு பாருங்க. அதாவது வரைசிலையா மாணவர்கள் முயன்றவாளி அரும்பயம் செய்ய அவுணர்புறம் எரிய கோத்த அம்மானை அடல்
அலைகடல் நெஞ்சு அயின்றான் தன்னை சுரும்பமரும் குழல்மடவார் கடைக்கண் நோக்கில் துலங்காத சிந்தையராய் துறந்தோர் உள்ளனர். துலங்காத சிந்தை அப்படிங்கிறது நம்ம பெருமானை எப்படி வழிபாடு செய்யணும்னா, துலங்குதல் இல்லாத அப்படின்னா நமக்கு அதை பெருமானை வழிபாடு செய்கின்ற பொழுது கொஞ்சம் கூட அந்த சிந்தனையில வந்து கொஞ்சம் கூட ஒரு மாற்றம் இருக்கக்கூடாது. அப்போதைய நாயனாருடைய புராணத்துல மூத்த திருநாவுக்கரசு 60 இன்றி இறந்துருச்சு. அப்போ வந்து அந்த குழந்தை வாழை கொடுத்து கொண்டு வந்து அம்மா கையில கொடுத்து அப்படியே படிமேல் விழுந்து உயிர் போயிருது. அப்போ கொஞ்சம் 2 பேர்த்துக்கு என்னதான் இருந்தாலும் குழந்தை அப்படிங்கிற அந்த உலகில் அந்த கொஞ்சம் அவங்களுக்கு பாதிக்குது. ஆனா குருநாதருக்கு வந்து எப்படி அமுது செஞ்சாங்க அப்படிங்கிறது சேக்கடா பெருமான் நாங்க சொல்றாரு, துளங்குதல் இன்றி அப்படிங்கிற கொஞ்சம் கூட மனசுல சஞ்சலம் இல்லாம செஞ்சாங்களா 2 பேரும். அந்த இதை எடுத்து அப்படியே பாயில சுருட்டி வச்சுட்டு அந்த இடத்துல துளங்குதல் இன்றி அப்படின்னு சொல்லிவாரு. இந்த துளங்குதல் இல்லாத செய்யக்கூடிய தொண்டு தான் பக்குவமா செய்யக்கூடியது. அப்படி துளங்குதல் இல்லாத என்று சொல்லி சுரும்பமரும் குழலுடவார் கடைக்கண் நோக்கில் துளங்காது அப்படின்னா அந்த உலகியல் இன்ப துன்பங்களை எல்லாம் நம்ம வந்து எதுலையும் மயங்காது, நம்முடைய சிந்தை கொஞ்சம் கூட அதுல வந்து வாட்டம் விடாது, அந்த அதன்பால் செல்லாது, துலங்காது. அதுக்கு முன்னாடி சொன்னது பார்த்தா சுரும்பமரும் குழல்மடவார் கடைக்கண் நோக்கில் துலங்காத சிந்தையராய் துறந்தோர் உள்ள பெரும்பயனை பெரும்பற்ற புலியூரானை பேசாத நாளெல்லாம் பிறவா நாள் அப்படின்னா நம்ம பந்த வாசங்கள் எல்லாம் நீங்கி பெருமான் மீது அன்பு அளவற்ற அன்பு இருக்கணும். நம்முடைய கண்ணப்பநாயனோட புராணத்துல நாணனும் காடனும் பார்க்கிறாங்க. நேற்று தான் குரு பூஜை. இவர் பண்றதையெல்லாம் பார்த்துட்டு அவங்க 2 பேரும் பேசிக்கிறாங்க. என்ன பேசிக்கிறாங்கன்னா, வங்கினை பற்றி போகா வல்லுடம்பு ஆனான் தின்னன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதாவது உடம்பு வந்து சாதாரணமா போட்டாவே பிடி விடாது. அது வங்கு அப்படிங்கிறது அதுக்கு நல்லா கொஞ்சம் எசவு கொடுத்து வளைஞ்சு கூட இருக்கிறதுனால அது பற்றிச்சுன்னா வரவே வரலாம். அது மாதிரி இப்போ தினனார் வந்து அப்படி இருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் பேசிக்கிறாங்க. என்ன சொல்றாங்க அப்படின்னா, நங்குல தலைமை விட்டான் நலப்பட்டான் தேவருக்குனாரு. அந்த இடம் ரொம்ப ரொம்ப முக்கியங்க. எப்ப சாமிக்கு நாம முழுவதும் நம்ம வந்து அடிமையா இருக்க முடியும்னா, நம்மளோட குலம் சாதி குலம் எல்லாத்தையும் விடணும். நம்முடைய உலகியல் இன்ப துன்பங்கள் உலகியல் சுற்றங்கள் அத்தனையும் விட்டாதான் பெருமானுடைய திருவடி கிடைக்கும். நங்குலம் தலைமை விட்டான் நலப்பட்டான் தேவர்க்கென்று அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஆமா, எப்ப சாமிக்கு நலப்பட முடியும்னா நம்மளுடைய குலமெல்லாம் விட்டாதான் நலப்பட முடியும். எப்ப விடணும்னா அதை எப்ப விடணுமோ அப்ப விடும், அவ்வளவுதான். அது நம்ம முயற்சி பண்ணி எல்லாம் ஒன்றும் விடணுங்கிற அவசியம் இல்லை. எப்ப சாமி நமக்கு அந்த எண்ணத்தை கொடுக்குறாரோ அப்ப விட்டுற வேண்டியதுதான். ஆமா, நம்ம அப்படி விடவெல்லாம் அவ்வளவு சீக்கிரம் விட முடியாது இல்லைங்களா? ஆனா தினனார் அப்படி விட்டார். நம் கூட தலைமை விட்டான் நலப்பட்டான் தேவர்க்கென்று அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. பின்னாடி சொல்லுவாங்க, தேவமால் கொண்டான் தின்னன் அப்படின்னா. தேவமால்லாம் சாமி வைத்தியம் கொடுத்து வச்சுருவானுங்க அப்படின்னு சொல்லி சொல்லணும்ல. மால்னா மயக்கம். இப்போ நம்ம உலகியல் மயக்கத்தில் இருக்கிறோம். தினனார் எப்படி இருந்தாரு? சாமியினுடைய மயக்கத்தில் இருந்தார். அதான் தேவமால் கொண்டான் தின்னன் அப்படின்னு சொல்லி பேசிக்குவாங்க 2 பேரும். அதுல நிறைய வேற இடங்கள் நிறைய இருக்கு கண்ணப்பனாருடைய புராணத்துல. அப்ப அப்படி இருந்தா துலங்காத சிந்தையராய் துறந்தோர் உள்ள பெரும்பயனை பெரும்பற்ற புலியூரானை பேசாத நாளெல்லாம் பிறவா நாளே என்று சொல்லி எப்ப சாமி வந்து நம்ம கிட்ட வந்து நம்ம உள்ளத்துல இருந்து அருள் செய்வார் அப்படின்னா, இப்படி எல்லாம் இருந்தா அருள் செய்வார். மற்றும் பற்றனைக்கு இன்று பாதமே மனம் பாவித்தேன் நம்பிக்கை சொல்லாது இல்லைங்களா? வேற மற்ற பற்றுனே உலகியல் பற்றுகள் எதுவும் இல்லாம பெருமாளுடைய திருவடி பற்றையே பற்றாக கொண்டவர் நம்முடைய நாயன்மார்கள் என்று சொல்லி இந்த திருப்பதிகம் அவ்வளவு அருமையான ஒரு திருப்பதிகம். இது நம்ம வந்து தினசரி வழிபாடு செய்யக்கூடியவர்கள் வந்து இந்த திருப்பதிகத்தை சேர்த்திக்கலாம். தினசரி பதிகம் பாடி வழிபாடு செய்யக்கூடிய அன்பர்கள் இதை சேர்த்திக்கலாம். இந்த திருப்பதிகத்தை நம்ம சேர்ந்து பாடணும் என்று சொல்லி, முக்கியமான ஒரு சில பாடல் தான் பாட முடியும். அதிகமே பாடிருந்தால் புராணம் சொல்ல முடியாது. தனியாக தேவாரம் நம்ம உரையை சொல்ற பொழுது அதை இதுக்கு அரணை உடையவன் முறையாக நல்லா உரை எழுதியிருக்கார். தெரிஞ்சுக்கணும். தர்மயாதீனத்தினுடைய புலவராக இருந்தவர் தர்மயாதீன பதிப்புல வந்து உரை எழுதியிருக்கிறது அரணை வடிவல் முறையாக எழுதியிருக்கார். ரொம்ப ரொம்ப அருமையான உரை, நல்லா இருக்கு. 6, 7 எல்லாமே அரணை வடிவல் முதல் 6, 7 திருவாசகம் 8 நிறைய திருமுறைகளுக்கு அரணை வடிவல் முதல் எழுதியிருக்காரு. நல்லா இருக்கு. அடுத்த திருப்பாட்டு
செஞ்சடை கற்றை முற்றத்து இளநிலா வெறிக்கும் என்னும் சிறந்த வாய்மை அஞ்சொல் வள தமிழ் மாலை அதிசயமாம் பாடி அன்பு சூழ்ந்த நெஞ்சுருக பொலிபுணர்வார் கண்ணினையும் பரவிய சொல் நிறைந்த வாயும் தம் செயலில் நொடியாத திருப்பணியும் மாறாது சாரும் நாளில் உலவாரப்பணியும் செய்யறாரு, தேவாரமும் வர 2 தொண்டையும் விடாது செய்தவர் நாவுக்கரசர். உலவாரம் மட்டும்தான் செஞ்சாருன்னு சொல்ல முடியாது, தேவாரம் மட்டும்தான் பாடினாருன்னு சொல்ல முடியாது. 2 வாரமும் அவர்கிட்ட இருந்தது. 2 வாரமும் அவர்கிட்ட இருந்தது. உலவாரம் இருந்தது, தேவாரமும் அவர்கிட்ட இருந்தது. அதான் பெரிய சிறப்பு. செஞ்சடை கற்றை முற்றத்து இளநிலா வெறிக்கும் என்னும் சிறந்த வாய்மை அப்படின்னார். அப்படின்னா செஞ்சடை கற்றை முற்றத்து இளநிலா எரிக்கும் தொடங்கும் சிறப்புடைய வாய்மையாகிய இது ஒரு திருப்பதிகம் அங்க பாடுறாரு. செஞ்சடை கற்றை அந்த திருப்பதிகத்தை செஞ்சடை கற்றை முற்றத்து இளநிலா வெறிக்கும் சென்னி நஞ்சடை கண்டனாரை காணலாம் நலவன் ஆறும் மஞ்சடை சோலை தில்லை மல்கு சிற்றம்பலத்தே துஞ்சடை இருள்கிடைய துளங்கிரி ஆடும் மாறே என்று சொல்லி இந்த திருப்பதிகத்தை வந்து அங்க பாடுறாருங்க. அதான் இங்க சொல்றாரு, செஞ்சடை கற்றை முற்றத்து இளநலா என்று சொல்லி அந்த பதிகத்தை அதிசயமாம் பாடி அன்பு சூழ்ந்த நெஞ்சுருக அன்பினால் சூழ்ந்து கொள்ளப்பட்ட மனம் கரைந்து உருக அப்படி பொலிகின்ற 2 திருக்கண்களும் அப்படி கண்ணில அருவி வாயில் அப்படி 2 கண்களில் நீர் வர பறவைய சொல் நிறைந்த வாயும் சிவபெருமானை துதிக்கின்ற பதிகச் சொல் நிறைந்த திருவாயும் பதிகச் செஞ்சோய் மேய செவ்வாயும் அப்படின்னு சொல்லி சொன்னார் இல்லையா. வேடச்சிறப்பு சொல்லுகின்ற பொழுது 2ஐயும் தான் சொல்லுவார். உலவாரத்தையும் சொல்லுவார், தேவாரத்தையும் சொல்வார். வேடச்சிறப்புலே 2ஐயும் சொல்லார் பாருங்க. தூய வெண்ணீர் துதைந்த பொன்மேனியும் தாழ்வடமும் நாயகன் சேவடி தைவரும் சிந்தையும் நைந்துருகி பாய்வது போல் அன்புநீர் பொடி கண்ணும் பதிகச் செஞ்சொல் மேய செவ்வாயும் உடையார் புகுந்தனர் வீதியுள்ளனர். உள்ளுக்குள்ளே அவருடைய, அதாவது உள்ளுக்குள்ள அவருக்கு இருந்ததை மனசுக்குள்ள இருந்ததே சொல்றாரு. அதே மாதிரி அவருடைய புற தோற்றத்தை வேடத்து அழகையும் சொல்றாரு. அதே மாதிரி தேவாரம் பாடியதையும் சொல்றாரு. ஒரே பாட்டுல எல்லாமே சொல்றாரு. தூய வெண்ணீர் துதைந்த பொன்மேனியும் தாழ்படமும் அது வந்து புற தோற்றம் இல்லைங்களா, வேடத்தினுடைய தோற்றம். அப்புறம் துதைந்தவன் நாயகன் சேவடி தைவரும் சிந்தை பெருமாளுடைய திருவடி எப்பொழுதும் மனசுக்குள்ள அப்படி வருடிட்டு இருப்பாராம். அது அவருடைய அழகு இல்லைங்களா. பெருமானை அவர் உள்ளுக்குள்ள வச்சு வழிபாடு செய்து மேய செல்வம். அப்புறம் என்ன சொல்றாரு, தைவரும் சிந்தையும் நைந்துருகி பாய்வது போல் அன்பு நீர் பொழி கண்ணும் பதிகச் செஞ்சொல் மேய செவ்வாய் அப்படின்ட்டு அப்படின்னா அப்படியே பதிகம் பாடிக்கொண்டே இருப்பார். ஈரின்றி எழும் திருவாசகம் எங்க திருவதிகள் சொல்றாரு இல்லையா. ஈரின்றி எழும் திருவாசகம்னா அப்படியே அந்த ஒவ்வொரு சொல்லும் திருவாசகமா ஒரு வாசகமா இருந்தாலும் திருவாசகமா இருக்குன்னு சொல்லுங்களே. திருவாசகம் அப்படிங்கிறது வந்து திருவாசகத்துக்கு மட்டும்தான் திருவாசகம் இல்லை. நாவுக்கரசருடைய பதிகம் பாடுறதே அந்த இடத்துல சேக்கல பெருமான் திருவாசகம் அப்படிங்கிறார். ஈரின்றி எழும் திருவாசகம் அப்படின்னு திருன்னா இறைவன் இல்லைங்களா. கண்டாரால் விரும்பும் தன்மை நோக்கம்னு சொல்லி பேராசிரியர் உரை எழுதுவார். அப்படின்னா சிவபெருமானுக்கு பேர் திருநின்ற செம்மையே செம்மையாக கொண்ட அப்படின்னு சொல்லி சொல்லணும் இல்லையா. அப்ப திரு அப்படிங்கிறது பெருமானை குறிக்கக்கூடிய ஒரு சொல் தான். அதனால அப்படி நாயனாருடைய அந்த வேடச்சிறப்பை அந்த மாதிரி அந்த ஒரே பாட்டை சொல்றாரு. அப்படியே கண்ணிலிருந்து அருவிநீர் பாயுது. நாவுக்கரசு பெருமானுக்கு அந்த அழகே என்னன்னா அப்படியே கசிந்த மனம், அப்படியே மலைவாரும் கண்ணீர். எல்லா பக்கம் அதே மாதிரிதான் இல்லைங்களா. நம்முடைய கண்ணப்ப நாயனாரை போய் அவர் வழிபாடு செய்கின்ற பொழுதும் அப்படியேதான் சாமி கிட்ட முன்னாடி மலைச்சிகர சிராமணியின் மருங்குறம் முன்னே நிற்கும் சிலை தடைக்கை கண்ணப்பர் திருப்பாதம் சென்றிருந்து அழைத்து விழுங்கன்னறி ஆகத்து பாய்ந்தில்லையா. தலைக்கு வைத்த கையினராய் தாழ்ந்துபுறம் போந்தடைந்தார். தலைக்கு வைத்த கையினராய் தாழ்ந்துபுறம் போந்தடைந்தார். ஆனா அழைத்து விழும் கண்ணருவி ஆகத்து பாய்ந்தில்லையா. அப்படியே அந்த கண்ணருவி உடம்பு பூரா நனைஞ்சிடுமா. அந்த அளவுக்கு நாவுக்கரசு பெருமானுக்கு எப்பொழுதும் அவர் அப்படியே அந்த கண்களோடு தான் மலைவாரும் திருவடியும் என்று சொல்லி அந்த கண்களோடு தான் எப்பொழுதும் இருப்பார். அப்படி சிவபெருமானை துதிக்கின்ற பதிகச் செஞ்சொல் நிறைந்த திருவாயும் தமது செங்கையில் நீங்காத திரு உலவார திருப்பணியும் மாறாமல் இவ்வாறு சிவச்சார்பு நின்றும் நாட்களில் என்று சொல்லி பெருமான் வந்து நாவுக்கரசு பெருமான் அவருடைய வேடத்துல முக்கியமா அந்த உலவார பணியில் தேவாரத்தையும் சொல்லாம சேக்கர பெருமான் சொல்றதில்லை.
அந்த திருவதியில் சொல்லுகின்ற பொழுது மட்டும் இன்னைக்கு அந்த நிகழ்வு கரையாற விட்ட முப்பதனுடைய சிறப்பு என்ன ஐயா அன்னைக்கு வந்திருந்த போது உங்களுக்கு சொன்னார், கேட்டிருப்பீங்க. இந்த திருவதியில் சொல்லுகின்ற பொழுது மட்டும் உளவாரம் இல்லாமல் சொல்லுவார் சேகர பெருமான். ஏன் அப்படின்னா அங்கே சமணர்கள் வந்து கைது செய்து அழைத்து கொண்டு சென்றிருக்கிறதுனால அங்கே மட்டும் கையில் வந்து உளவாரப்பட இருக்காது. ஆனால் பாதிரிப்புலியூர் கோயிலையே பார்த்தேன், அந்த இதில் உளவாரம் இருக்குது. அந்த இது பாதிரிப்புலியூர் இருக்கக்கூடிய உற்சவமூர்த்தி நல்லா அழகா இருக்குது. அப்படியே கல்லில் கட்டி அப்படி மேலே மிதக்கிற மாதிரி முன்னாடி வச்சுக்கிறாங்க. ஆனால் அதில் உலவாரம் இருக்குது. பதிகத்தில் நமக்கு சேக்கலார் பெருமான் சொல்லலை இல்லையா? எல்லா பக்கம் சொன்னவரும் அங்கே மட்டும் சொல்லலை. அது சிந்திக்க வேண்டியதாக இருக்கு இல்லையா? ஏன்னா அவருக்கு அந்த இடத்துல வந்து கைதியாக கொண்டு போகிறவர்கிட்ட உலவார கொடுக்க மாட்டாங்க கையில். ரொம்பவே நம்ம யோசிக்க வேண்டியதாக இருக்கு. அவரை கைது பண்ணி கூட்டிகிட்டு போகிறாங்க. அவன் கைது பண்ணது கூட பரவாயில்ல சொன்னால் ஒரு ரொம்ப வேதனையாக அது படித்தாவே நமக்கு ஒரு மனசு சங்கடமாக இருக்கிறது என்னென்னா, அந்த தீயோனைன்னு அவன் சொல்லுவான் மாதிரி சமணர்கள். அவனுங்க தீயவனுங்க, நாவுக்கரசு பெருமான தீயவன் அப்படின்னு சொல்லிடுவான். மருள் கொண்ட மன்னவனும் மந்திரிகள் தமை நோக்கி தெருள் கொண்டோ அவர் சொன்ன தீயோனை செல்வதற்கும் நாவுக்கரசு பெருமான தீயோன்னு சொல்றான். அவன் தண்டனை கொடுத்ததை கூட பெருசு இல்லை. அவன் தண்டனை கொடுத்தது கூட கல்லில் கட்டி கடலில் போட்டது கூட பெருசு இல்லை. தீயோன்னு சொன்னான் பாரு, அதுதான் பெரிய வேதனையான விஷயம். இவர் சொன்ன தீயோனை செருவதற்கு பொருள் கொண்டு விடாது என்பால் கொடுவாரும் என புகழ்ந்தாராம். பணத்தை வாங்கிட்டு விட்டுறாதீங்க, இங்கே பத்திரமா கொண்டு வாங்கன்னு சொல்றாங்க. அந்த இடத்துல தீயோன் அப்படின்னு சொன்னது ரொம்ப வேதனையான ஒரு நாவுக்கரசு பெருமான் அப்படி சொல்றதுக்கு மனசு வருமா? செஞ்சடை கற்றை முற்றத்து இளநிலா வரைக்கும் என்று சொல்லி இந்த பதிகத்தினுடைய தொடக்கம். இப்படி சிறப்பாவது இறைவரை காணலாகும் வகையிலையும் இடத்தையும் காட்டுவது. வாய்மைனா அவரது இறைமை அறிவித்தல் என்று சொல்லி சொன்னார். நேரிசை என்று சொல்லக்கூடிய 4ஆம் திருமுறையில் பாடப்பட்ட ஒரு திருப்பதிகம். அதிசயமாகும்படி படியினை பாடி என்று சொல்லி, அதிசயமாவது அறிந்து அனுபவிக்கும்படி மனத்தொழில் பெருவித உணர்ச்சி என்று சொல்றார். அன்பு சூழ்ந்து நெஞ்சு உருக இந்த திருப்பதிகம் பாடுறாரு. அன்பு சூழ்ந்ததனால் நெஞ்சு உருகிற்று என்று சொல்லி, சூழ்ந்தன்னா முழுவதும் நிறைந்து தம்சேல் என்ற நாயனார் அதனை தமது சிறந்த பணியாக கொண்ட கருத்தை குறித்தது. மாறாது சார் முக்கரணங்களாலும் நீங்காமல் செய்தலால் சிவத்தையே சார்ந்து நிற்கும் என்று சொல்லி சொல்றார். நாளில் கேட்டார் என்று சொல்லி, அதாவது அந்த மாதிரி உளவார பணி செய்து கொண்டு இந்த பதிகம் பாடிய நாளில் அவர் கேட்க போறார். நாவில் கேட்டார் என்று சொல்லி, கும்பிட்ட பயன் காண்பார்வல் மெய்வழி கண்டு வீழ்ந்தார் என்று சொல்லி ஞானசம்பந்த பெருமான் புராணத்தில் சொல்லுவது போல, திருப்பணியும் மாறாது சார்ந்ததன் பயனாக பிள்ளையார் திருவார்த்தை கேட்க பெற்றனர் என்பது குறிப்புன்றார். திருப்பதிகம் அதே மாதிரி உளவார பணியும் செய்ததுனால, ரெண்டும் செய்ததுனால பிள்ளையாருடைய திருவார்த்தை கேட்க பெற்றார் என்று சொல்லி சொல்றார். அது அடுத்த பாட்டில் நமக்கு சொல்றார். கடையுகத்தில் ஆலியின் மேல் மிதந்த திருக்கழுமலத்தில் இருந்த செங்கன் விடையுகைத்தார் திருவருளால் வெப்பரையன் பாவை திருமுலைப்பாலோடும் அடைய நிறை சிவம் பெருக வளஞானம் குலைத்து ஊட்ட அமுது செய்த உடையமலை பிள்ளையார் திருவார்த்தை அடியார்கள் உரைப்ப கேட்டார். இப்பதான் நாவுக்கரசு பெருமானுக்கு ஞான சம்பந்தங்கிற வார்த்தையே கேட்கிறார் பாருங்க. அந்த ஞான சம்பந்தங்கிற வார்த்தையை கேட்கறதுக்கே தவம் வேணும். அப்படின்னா அவர் திருவடி வணங்குறதுக்கு எவ்வளவு தவம் வேணும். அவரோட இருக்கிறாருக்கு அவருக்கு ஒரு அதான் அப்புறம் ராகவியா என்ன சொன்னாங்கன்னா, முதல்ல வந்து நாவுக்கரசு பெருமானுக்கு அவருடைய திருவடி வணங்கணும்னு மனசுல ஆசை இருந்துதான். முதல் சந்திப்புல வணங்கிட்டாரு. அவரோட கொஞ்ச நாள் இருக்கணும்னு நினைச்சாராம். 2வது சந்திப்புல 1 வருஷம் 2 பேரும் ஒன்னா இருக்கிறாங்க. அந்த திருவேலிமலை பஞ்சம் நீங்கியே 1 வருஷத்துக்கு மேல 1 வருஷம் 2 பேரும் ஒன்னா இருக்கிறாங்க. அப்புறம் மறுபடியும் கொஞ்ச நாள் கழிச்சு அந்த குழந்தையினுடைய திருவடி எப்படியாவது சுமக்கணும்னு நினைச்சாராம். அதையும் 3வது சந்திப்புல செய்தார். அப்ப நாளுக்கு நாள் அந்த அன்பு எப்படி வளர்ந்து கொண்டு வந்தது அப்படிங்கிறதுக்கு இவங்களுடைய அன்பு தான் நமக்கு ஒரு காரணம்.
ஒரு உதாரணம். ஒரு அன்புனா எப்படி இருக்கணும்னா வளர்ச்சி இருக்கணும் இல்லையா? அப்படி வளர்ந்து கொண்டே வந்திருக்கு. முதல்ல திருவடி பார்க்கணும்னு எல்லாம் நினைக்கல அவர். அடுத்தது பின்னாடி பண்ணார். நல்லா அருமையான இடம் அதெல்லாம். ஆமா, அவருக்கு ஒரு குழந்தை இப்படி எல்லாம் அதிசயமா இருக்குது, இந்த மாதிரி எல்லாம் ஒரு குழந்தை இருக்குதுன்னா நம்ம என்ன செய்வோம்? சரி அப்படின்னா அந்த குழந்தைய போய் பார்த்துட்டு வரலாமே, ஒரு நாளைக்கு தான் போனால் அந்த குழந்தையெல்லாம் பார்த்துட்டு வரலாமே அப்படின்னு சொல்லி நம்ம நினைப்போம். நாவுக்கரசு பெருமான் அவர் திருவடியை வணங்கிட்டு வரணும்னு நினைக்கிறார். அதுதான் பெரிய வாழ்வேணும் மையல் விட்டு வறுமையாம் சிறுமை தப்பி தாழ்வேணும் தன்மையோடும் சைவமாம் சமயம் சார்ந்ததுங்கிறதான் சித்தியார் சொல்றது. சைவத்தில் என்ன ரொம்ப முக்கியம்னா பணிவு தான் ரொம்ப முக்கியம். வேற எதுவும் நீங்கள் பெரிய சாத்திர தோத்திரங்களோட தலையெல்லாம் ஒப்பிக்கணுங்கிறதெல்லாம் ஒன்றும் கிடையாது. சாத்திர தோத்திரங்களை முதல்ல எதுக்காக படிக்கிறோம்னா அந்த தாழ்வுன்னு சொல்லக்கூடிய அந்த மனப்பான்மை வரணுங்கிறதுக்காக தான் படிக்கிறது. எல்லாம் படித்து தாழ்வு அந்த பணிவு இல்லைன்னு வச்சுக்கீங்களேன், படித்தது ஒரு பயனும் இல்லை. எல்லாம் படித்தாச்சு, அடியாரில் கண்டா அன்பு இல்லை, அடியாரில் பார்த்தா பணியது இல்லை, அடியாரில் வணங்க மாட்டேன், இப்படி ஒரு கூட்டம் இருக்கிறாங்க. அடியார் வணங்க மாட்டாங்க. திருமுறையெல்லாம் தெரியும், சைவ சித்தாந்தம் தெரியும், ஆனால் நாங்கள் அடியாரை வணங்க மாட்டோம். இது எங்கே கொண்டு போய் எழுதுறதுன்னு தெரியல, யார் அவங்களுக்கு சொல்லி கொடுத்தான்னு தெரியல. கோயிலில் வணங்குனா கோயிலில் வணங்குறீங்களே, சரி வேண்டாம் விட்டுலாம், சாமி இருக்கிறாரு, அவங்க நல்ல கருத்தாக தான் சொல்கிறாங்க. சாமி இருக்கிற பொழுது அவர் தான் பெரியவர், அதில் ஒன்றும் மாற்று கருத்து இல்லை. சரி கோயிலில் கூட விட்டுடலாம். கல்யாண மண்டபத்தில் பார்த்து வணங்கினா என்னங்க கல்யாண மண்டபத்துல எல்லாம் வணங்குறீங்க, அப்புறம் வீதியில் வணங்க என்னங்க வீதியில எல்லாம் வணங்குறீங்க, அது எங்கேயா வணங்குறத அடியாருங்கள எங்கே தான் வணங்குறது? நேர்த்தான கதையெல்லாம் நடந்தது, அது வெளியில சொல்ல முடியாது. அடியார்கள் வணங்குறாங்க, ஒரு அன்பா வணங்குறாங்க. நம்ம என்ன பண்ணது? வணங்குனா நம்ம வணங்கித்தான் ஆகணும். ராகவையா நடுவோட இருந்தாலும் விழுந்து வணங்குவார், எவ்வளவு சின்ன அடியாரா இருந்தாலும். ஆமா, அடியார் வேணும் அப்படின்னா விழுந்து வணங்குவார் இல்லைங்களா? அதுதான் உண்மையான ஒரு அடியாரில் பார்த்தா வணங்கணுங்கிற ஒரு அன்பு. கோயிலே வணங்கக்கூடாது, கல்யாண மண்டபத்தில் வணங்கக்கூடாது, வீதியிலே வணங்கக்கூடாது, எங்கே தான் வணங்குது? அப்போ அந்த அடியார் வணக்கங்கிறத பெரிய புராணத்துக்கே ஒன்றும் நம்ம ஒரு இல்லாத போயிரு இல்லைங்களா, ஒரு சான்றே இல்லாத போயிரு. அப்படிலாம் இருக்கக்கூடாது. கோயிலில் கொடிமரத்துக்கு உள்ள வணங்க வேண்டாங்கிறது ஒரு நியாயம் இருக்குதுங்க. ஏன்னா பெருமான் இருக்கக்கூடிய பகுதி, பெருமானுடைய எல்லாரும் இங்கே சமம் அப்படிங்கிறது ஒன்று. அது கையில் வணங்கிக்கலாம், விழுந்து வணங்குறோமாலே கையில் வணங்கிக்கலாம், தப்பு இல்லை. சிவப்பணியை ஒரு இடத்துல எழுதியிருக்கிறார், அது கூட இப்போதான் சமயத்தில் தர்ம புராணத்தில் எழுதியிருக்கிறார். கோயிலில் யாரையும் வணங்குறது இல்லை அப்படிங்கிறத கீழே விழுந்து தான் வணங்கக்கூடாது, கையெடுத்து வணங்கிக்கலாம், அது ஒன்றும் தவறு இல்லை. அதுக்கு மேலே அன்பு மேலிட்டால வணங்கினா நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. அது அதாவது விதிமுறை அப்படிங்கிறது வேற, உண்மையான அன்புங்கிறது வேற, ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்கு. மண்டுகாதலின் ஆதரத்திரை வைத்து அர்ச்சனை செய்வார் அப்படின்னு சொல்லி சொல்லுவார் இல்லையா? பிள்ளையார் நாராயண குணத்துல கொண்டு வந்து மனை புகுந்து குலாபுவாதம் விளக்கிய மண்டுகாதலின் ஆதனத்திரை வைத்துங்கிறதுக்கு சிவனை உரைப்பாருங்க. விதிமுறையில் சொன்னபடி இல்லாது உண்மையான அன்போடு அப்படின்னு சொல்லி எழுதுவார். இப்போ விதிமுறையால செய்யக்கூடிய வழிபாடு ஒன்று, அது விதிமுறையெல்லாம் கடந்து செய்யக்கூடிய வழிபாடு இன்னொன்று. அன்பு மேலிட்டால செய்யக்கூடியது எதுன்னு நம்ம தவறுன்னு சொல்ல முடியாது. இல்லை வழிபாட்டில் இல்லை இருக்கு. மொத்தத்தில் நமக்கு சாத்திரம் படித்தாலும் சரி, தோத்திரம் படித்தாலும் சரி, அடியார்களோட அன்பு இருக்கணும். ஆடு சுவாச்சாரியார்னு சொல்லி ஒருத்தர் இருப்பார் சொல்லுவாங்க. ஞான சம்பந்தம்னா இன்னொரு சொல்லுவாங்க, சென்னிமலைக்காரங்க. சைவ சித்தாந்தம் கண்ணீர் மழை பேசுவாங்க. சைவ சித்தாந்தத்தில் அடியாருடைய சிறப்பை பற்றி சித்தியார்கள் எல்லாம் நிறைய இருக்குது. அதெல்லாம் அப்படியே கண்ணில் தண்ணி வருமா அவர் பேசினார்னா. இப்போ எவ்வளோ உணர்ந்து பேசுவாங்க பாருங்க. சைவ சித்தாந்தனாவே புரியாத ஒரு சாப்டர்னு சொல்லி நம்ம ஒதுக்கி வச்சிருக்கிறோம். ஆனால் அதை அப்படி உருகி உருகி பேசுவாரா அவர், கேள்விப்பட்டிருக்கிறோம். ஏன்னா அது இயற்கையா வரக்கூடியது. கடையுகத்தில் ஆலியின் மேல் மிதந்தது கல்மலத்தில் இருந்த செங்கன் விடையுகைத்தார் திருவருளால உலக கடைநாளில் பொங்கி எழும் கடல் வெள்ளத்தில் மேலே மிதந்த அந்த திருக்கல்மலம். திருக்கல்மலம் என்று சொல்லக்கூடிய சீர்காழி உலக பிரளய காலத்துல உலகமெல்லாம் நீரினாலே அப்படி மூழ்கி இருந்த பொழுது அந்த ஒரு ஊர் மட்டும் இறந்துட்டு இருந்தது. அதனால அதுக்கு பேரு தோணிபுரன் பேரு. ஒன்னா நீராலதான் உலக அழியலைன்னா நெருப்பால் அழியும் இல்லையா? அது நீரினாலே உலகமெல்லாம் நீர் சூழ்ந்த காலத்துல கூட அந்த தோணிபுரம் மட்டும் அப்படி மிதந்து கொண்டு இருந்தது. அந்த அப்படி மிதந்தவர் தான் அவருக்கு பேர் தோணியப்பர். அம்மா பேரு திருநெல்லை நாயகி. ரொம்ப பழமையான மூர்த்தம். அடியே ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், அங்கே மான்மடு இருக்காது. மான்மடு இல்லாமல் இருக்கக்கூடியது அது 2 இடங்கள் தான் சொல்லுவாங்க. நம்ம திருச்செங்கோடு ஒன்று, அது ஒன்று. அங்கே மான்மடு இல்லாததுக்கு என்ன காரணம்? ரொம்ப பழமையான மூர்த்தம். அங்கே பெருமானுடைய திருமேனியில் மடுமான் இருக்கார். அப்படி அந்த
கடைநாளில் பொங்கி எழும் கடல் வெள்ளத்தில் மேலே மிதந்த திரு கருமணத்தில் எழுந்தருளி இருந்த செங்கன் விடையனை ஊர்தியாவுடைய தோணியப்பருடைய திருவருளினாலே பெருமானுடைய கனியறியா பருவத்தை எடுத்தாண்ட எம்பிரான் அப்படின்னு சொல்லுவார் இல்லையா, அது மாதிரி அப்படி இந்த தோணியப்பருடைய திருவருளினாலே வெப்பரையன் பாவை அப்படின்னார். வெப்பரையன் பாவை திருமுலைப்பாலுடனார். வெப்பரையன் பாவைனா மலையரசனுடைய மகளாக இருக்கக்கூடிய உமையம்மை. அப்படி மலையரசன் மகளாராகிய பெரிய நாச்சியார் திருமுலைப்பாலுடன் அடைய நிறை சிவம்பெருகு வளர்ஞானம் குலைத்து ஊட்டனர். அடைய நிறைகின்ற சிவம்பெருகும்படி வளரும் ஞானத்தை தமது திருமுலைப்பாலுடனே குலைத்து ஊட்டர். ஞானத்தை அம்மா திருமுலைப்பால் ஊட்டுனாங்க சாமிக்கு, பிள்ளையாருக்கு கூட என்ன கலந்தாங்க, என்னறிய சிவஞானத்தை இன்னமும் குலைத்தர்கள். அதை இங்கேயும் சொல்லார் பரிசைக்கில் நமக்கு பிரமாணம். அம்மா வெறும் பாலை மட்டும் கொடுத்தாங்களா, வெறும் பால் மட்டும் தான் குழந்தைய குடிக்குமா? நம்ம குழந்தைய குடிக்காது இல்லை, ஏதாவது பூஸ்டா அல்லது ஹார்லிக்ஸ் ஏதாவது ஒன்று போட்டு நம்ம கலந்து தம்பி சிரிக்கிற அப்படி நம்ம என்ன போட்டு கொடுப்பாங்க, ஏதாவது போட்டு கொடுத்தா தானே குடிக்கும். அம்மா கிட்ட இருக்கிறது என்ன இருக்கு, சிவஞானம் தான் இருந்தது. அம்மா சிவஞானத்தை கலந்து கொடுத்தா. அதான் சொல்ற, என்னறிய சிவஞானத்து இன்னமுதம் குலைத்தருளி உன்னடிசில் என ஊட்ட உமையம்மை எதிர்நோக்க கண்மணறி துடைத்தருளி கையில் போர்க்கிண்ணம் அழித்து அண்ணலாரை அழுகரித்து அங்கனால் அருள் புரிந்தார். அதைத்தான் இங்க சொல்றார் சேக்கிழார் பெருமான். அதான் வெப்பரையன் பாவை திருமுலைப்பாலோடும் அடையநிறை சிவம்பெருக வளஞானம் குலைத்தூட்டனர். அப்படி ஊட்டுனதுனால என்ன கிடைச்சது, 2 ஞானம் கிடைச்சது அந்த குழந்தைக்கு இல்லையா. ஓமையிலா கலைஞானம், உணர்வறிய மெய்ஞானம், பரஞானம் அபரஞானம். பரஞானம் என்று சொல்லுவது மேலான பரம்பொருளை பற்றிய ஞானம், சிவபெருமானை பற்றிய அறிவு. கலைஞானம் என்று சொல்லுவது உலகியல் அந்த நூல்கள் மூலமாக கற்கக்கூடியது. 2 வேணும் இல்லையா, 2 வேணும். அதாவது பிள்ளையாருக்கு 2 அப்பொழுது கிடைச்சது. அதான் சொல்றேன். அப்படி கிடைச்சதுனால அந்த குழந்தை என்ன தெரிஞ்சது அப்படின்னா, எப்பொருளும் ஆக்குவோன் ஈசனை எனும் உணர்வும் அப்பொருளும் ஆளுடையான் அடியார்கள் எனும் அறிவும். அதான் ரொம்ப முக்கியங்க. எப்பொருளும் ஆக்குவோன் ஈசனே. சரி, அந்த பொருள் என்ன அப்படின்னா பெருமானுடைய அடியார்கள் அப்படின்னு சொல்லி அந்த குழந்தை அப்பவே உணர்ந்திருக்கு. அது அப்பவே சொல்றாரு சேக்கிழார் பெருமான். அந்த ஞானம் அப்பவே அந்த குழந்தைக்கு வந்துருச்சு. அப்படிப்பட்ட ஞானசம்பந்த பெருமான் வளரும் ஞானத்தை தமது திருமுலைப்பாலனை குலைத்து ஊட்ட அமுது செய்த உடையமலை பிள்ளையார் உண்டவர்களே ஆளுடைய மறை பிள்ளையாரது திருவரலாற்றினை அடியார்கள் சொல்ல கேட்டறினார். ஞானசம்பந்த பெருமானை பற்றி அடியார்கள் சொல்லதுனாலதான் நாவுக்கரசு பெருமானுக்கு தெரியுது. இதுவரைக்கும் அவருக்கு தெரியாது. இப்பதான் அவருக்கு சிதம்பரத்தில் தான் அந்த ஒரு பிள்ளையாரை பற்றிய அந்த சிந்தனையே அவருக்கு வருது. அடியார்கள் சொல்றதுனால கேட்கிறார். ஒவ்வொரு முடிவிலும் வரும் பெருநீர் வெள்ளத்தில் மூழ்கிவிடாது மேல் மிதந்ததால் இந்த தோணிபுரம் என்று சொல்லி ஒவ்வொரு ஊழி வெள்ளங்கள் வருகின்ற பொழுதும் அந்த ஒரு முறை இல்லை பல முறை ஊழிக்கால வெள்ளங்கள் வருகின்ற பொழுது அந்த நகரம் மூழ்கவே இல்லை, அது மிதந்து கொண்டு இருந்ததுனால அதுக்கு பேரு தோணிபுரம் என்று சொல்லியும் சாமிக்கு பேரு தோணியப்பர் என்று சொல்லியும் பெயருங்க. கழுமலம் அப்படின்னு சீர்காழியின் 12 பெயர்களில் இறுதியாக போந்த பெயர் கழுமலம் என்று சொல்லி ஒவ்வொரு காரணம் 12 பெயருக்கு 12 காரணம். அது நம்ம அந்த பிராணவரோடு நம்ம சிந்திப்போம். அடுத்து 12 பெயருக்கும் 12 காரணம் இருக்கு. கடையுகத்து மிதந்த திருக்கழுமலம் என்றதால் இப்பெயர் நகருக்கு கடைசியாய் போந்த பெயர் கழுமலம் அப்படிங்கிறது. கழுமலம் அப்படின்னா மலங்களை கழுவக்கூடிய நம்முடைய ஆணவம் கண்மம் மாயை 3 அங்க போனா நீங்கும். நமக்கு இந்த மலங்கள் எல்லாம் நீங்கணும்னு நம்ம எங்க போகணும், திருக்கழுமலம் என்று சொல்லக்கூடிய சீர்காழி போய் பெருமான வழிபாடு செய்யணும். இந்த பெயராலே நாயனார் இங்கு திருவிருத்த பதயங்கள் கட்டளை ஒடுக்கிடுவதும் பார்கொண்டு மூடி கடல் கொண்ட ஞானரின் பாதமெல்லாம் என்று சொல்லி 4 புல்லின மைந்தின என்று சொல்லி பதிய தொடக்கம் கடையுகத்தில் மிதந்த செய்தியினை வெளிப்படுத்தக்கூடியது. ஒரு சில பதியங்கள் எல்லாம் அந்த செய்தி வெளிப்படுத்தக்கூடியது என்று சொல்லி சொல்றார். விடையுகைத்தார் திருவருளால், இதுக்கெல்லாம் யாரு, பெருமானுடைய திருவருள் தான். விடையேறி வெளிவந்து அறிதனை பிள்ளையார் தமது முதல் திருப்பதிகத்திலேயே சொல்றார் இல்லையா. முதல் பதிகத்திலேயே பெருமான் விடை மீது வந்து உமையம்மையோடு அருள் செய்தது சொல்றார் இல்லையா. தோளுடைய செவியன் விடையேறியோ கோவில் மதிசூடி அடையாளம் எல்லாமே சொல்றாரு பாரு. விடை அம்மா எல்லாத்தையும் சொல்றாரு. சாமிக்கு இருந்த அடையாளங்கள் எல்லாமே சொல்றாரு. திருவருளால் ஊட்ட இறைவர் தாம் மலைக்கொடியை பார்த்தருளி துணைமொழிகள் பொழிகின்ற பாலடிசில் பொன்வல்லத்து
ஊட்டு என்று சொல்லி சொல்றார். உமையம்மையினுடைய பெருமானே வந்து உமையம்மையிலே சொல்ல அம்மா வந்து அதை அப்படி அந்த பாலை கொடுக்குறாங்க. பொன் வெள்ளத்தில் கறந்து கொடுக்குறாங்க. திருமுறை பொன் வெள்ளத்து கறந்தருளி எண்ணறிய சிவஞானத்தை இன்னமுதும் குலைத்தருளி என்று சொல்வது போல அப்ப சிவஞானத்தை கடந்து அம்மா கொடுக்குறாங்க. அடைய நிறை சிவம்பெருக வளர்ஞானம்னார். வளர்ஞானம்னார். சிவஞானம் அடைய முழுவதும் உயிர்கள் வந்து அடைந்துயும்படி என்றால் அப்படின்னா அடைய நிறை சிவஞானத்துக்கு முழுவதும் உயிர்கள் வந்து அடையும்படியாக உயிர்கள் எல்லாம் வந்து ஞானசம்பந்த பிள்ளையாரிடத்திலே அடைந்து உயிரையும் பொருட்டாக பிள்ளையாருடைய திருவடி வணங்கினா நமக்கு வந்து கண்டிப்பா உய்வு கிடைக்கும். அவர் பெற்ற ஞானத்தை நமக்கு எப்படி கொடுத்திருக்காருன்னா 3 திருமுறைகளாக கொடுத்திருக்கிறார். அவர் பெற்ற 2 ஞானங்கள் தான் நமக்கு 1, 2, 3 திருமுறைகள். அப்ப நமக்கு 1, 2, 3 திருமுறைகள் நல்லா நம்ம பயின்றோம்னா என்ன நமக்கு கிடைக்கும்னா நல்ல ஞானம் கிடைக்கும். பிள்ளையாருடைய ஞானம் நமக்கு கிடைக்கும். அவர் பெற்ற ஞானத்தை நமக்கு அப்படி கொடுத்திருக்காரு. 3 திருமுறைகளாக கொடுத்திருக்காரு. எல்லா உலகங்களும் சிவன் நெறி பெருக்கிய தன்மை பிள்ளையாரது சரீரத்தின் பல பகுதிகளிலும் கண்டுகொள்க என்று சொல்லி சைவ உலகம் திருநீக்கு செல்வம் பெற்று வாழ்வடைவதும் பனைகளும் சிவமே மேவியதும் திருமணம் காண பெற்றார் எல்லாரும் சிவம் பெற்றதும் பிறவும் கருதுக என்று சொல்லி, அதாவது பிள்ளையாருடைய என்ன சொல்றாருன்னா அப்படி எல்லா உலகங்களும் அந்த சிவநெறி வலிக்கிய தன்மை பிள்ளையாரது சரீரத்தின் பல பகுதிகளில் கண்டுகொள்க என்று சொல்லி சொல்லாருங்க. ஆமா, சைவ உலக திருநீட்டு செல்வம் பெற்று வாழ்வடைவது, பனைமரங்கள் கூட அந்த சிவம் மேவியதும், பிள்ளையாருடைய திருமணத்தில் கலந்து கொண்டவர் எல்லோரும் பெருமான் திருவடி அடைய பெற்றது எல்லாமே வந்து அதுக்கு சான்றாக. பிள்ளையாருடைய திருவடி அடைஞ்சா பெருமான் திருவடி எளிதாக கிடைக்கும் அப்படிங்கிறதுக்கு இதெல்லாம் இது. திருவார்த்தை அவதரித்து ஞானம் பெற்றதும் ஓசையுடைய பொந்தாளம் பெற்றதும் சிவிகை பெற்றதும் என்ற பெருமைகள் மாசின் மணியின் மணிவார்த்தை என்று திருவாசகம் திருவார்த்தை என்று திருவாசகப்பதியும் காண்க என்று சொல்லி, அதாவது திரு அப்படின்னா ஆண்டவனது வார்த்தைக்குள்ள அருமைப்பாடு. திரு அப்படின்னா திருவார்த்தை அப்படிங்கிறது இறைவனை பற்றிய வார்த்தைகள் தான் திருவார்த்தை. திருவாசகத்தில் ஒரு பகுதியே இருக்குது இல்லைங்களா திருவார்த்தை. அதுல என்னவெல்லாம் இருக்கு அப்படின்னா கரிக்குருவிக்கு அருள் செஞ்சதை சொல்லியிருப்பாரு. ஏவுண்ட பன்றிக்கு இறங்கி ஈசன் அதெல்லாம் அதுல வருது, திருவார்த்தையில வருது. அந்த பன்றிக்குட்டிக்கு பெருமான் அருள் செய்தது இதெல்லாம் அதுல வரும். அப்படின்னா இறைவனுடைய பெருமைகளை சொல்வதுதான் திருவார்த்தை. இந்த 2 பேரையும் திருவார்த்தைன்னு சொல்லி சொல்றாரு. இங்க வந்து பிள்ளையார திருவார்த்தைன்னு சொல்றாரு. நாவுக்கரசு பெருமான நாவுக்கரசேனும் நல்ல திருவார்த்தை அப்படின்னு சொல்லி அங்க சொல்றாரு. எங்க திருப்புகலூர்ல சொல்றாரு. ஞானசம்பந்த பெருமான் இடத்துல அங்கிருந்து அடியார்கள் வந்து நாவுக்கரசு பெருமான் அங்கு திருவாரூர்ல இருந்து வந்து கொண்டிருக்கிறார் அப்படிங்கிற செய்தியை சொல்றாங்க. அதை எப்படி சொல்றாருன்னா நல்ல திருவார்த்தை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இது திருவார்த்தை, அது நல்ல திருவார்த்தை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. மொத்தத்துல 2ம் திருவார்த்தை. அதே மாதிரி பெருவார்த்தைன்னு ஒரு இடத்துல வருது. அந்தனர் சூளாமணியார் பூந்துருத்தி கணித்தாக வந்தருளும் பெருவார்த்தை வாகீசர் கேட்டருளி நந்தம்மை உடையவரை நாம் எதிர் சென்று இறைஞ்சுவது முந்தை வினை பயன் என்று முகமலர அகமறந்தார். நாவுக்கரசு பெருமான் பிள்ளையார வந்து குருநாதராகவே ஏற்றுக்கொண்டார் அப்படிங்கிறதுக்கு அதுதான் பிரமாணம். நந்தம்மை உடையவரை அப்படிங்கிறார். நம்ம யாராக உடையவர்னா யாரு? குருநாதர் தான். நந்தம்மை உடையவரை நாம் எதிர் சென்று இறைஞ்சுவது முந்தை வினை பயன் என்று முகமலர் அகமலர்வார் அப்படிங்கிறார். அங்க அதான் பெருவார்த்தை அப்படின்னு சொல்லி சொல்றார். திருவார்த்தை நல்ல திருவார்த்தை. மறுபடியும் ஞானசம்பந்த பெருமானை பற்றி பெருவார்த்தை. ஞானசம்பந்த பெருமான் புராணத்துல தான் வரும், நாவுக்கரசுடைய புராணத்துல அது வராது. அந்தனர் சூளாமணியார் பூந்துருத்தி கணித்தாக வந்தருளும் பெருவார்த்தை வாகீசர் கேட்டருளி நந்தம்மை உடையவரை நாம் எதிர் சென்று இறைஞ்சுவது அப்படின்னு அந்த பாட்டு வரும். ஞானசம்பந்த பிள்ளையாருடைய புராணத்துல வரும். திருவார்த்தை ஞானம் பெற்றதும் ஓசையுடைய பொந்தாளம் பெற்றதும் சிவிகை பெற்றதும் என்ற இந்த பெருமைகள் இதெல்லாம் திருவார்த்தை ஏன் சொன்னார் அப்படின்னா, அதாவது அவதரித்து ஞானம் பெற்றது திருவார்த்தை அப்படிங்கிறது அது ஒன்று. இன்னொன்று என்னன்னா ஓசையுடைய பொத்தாளம் பெற்றது, அப்புறம் சிவிகை பெற்றது, மாசில் மணியின் மணிவார்த்தை என்ற திருவாசகமும் இந்த திருவார்த்தை என்று சொல்லி திருவாசக பகுதியும் வைத்து நாம சிந்திக்கணும்னு சொல்லியிருக்காரு. அப்படின்னா இப்ப நாவுக்கரசு பெருமானுக்கு அவருக்கு பிள்ளையாரை பற்றி தெரிகின்ற பொழுது இதுக்கு மேல நிறைய அற்புதங்கள் செஞ்சிருக்கிறார். அதெல்லாம் பின்னாடி தான் தெரியும். இப்ப என்னென்னவெல்லாம் திருவார்த்தைங்கிறதுக்குள்ள அடங்குது அப்படின்னா அவர் ஞானம் பெற்றது,
அப்புறம் சிவிகை, பெருமான் வந்து சிவிகை கொடுத்தது, இதெல்லாம் வந்து அவர் பொற்றாளம் பெற்றது. இதெல்லாம் இதுல இந்த காலத்துல அடங்கக்கூடியது. அதெல்லாம் சொல்லி அதனால திருவார்த்தை அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அடியார்கள் உரைப்பனர், வேற யாரும் சொல்லிடக்கூடாதா அப்படின்னா, அடியார்கள் தான் நல்ல செய்தி சொல்லுவாங்க, வேற யாரும் நல்ல செய்தி சொல்லுவாங்க. அடியார்கள் எப்படி இருப்பாங்க அப்படிங்கிறது சொல்றாரு இல்லையா நம்முடைய முருகனாருடைய திருமணத்துல, திருப்பதிக செழுந்தவளின் தரம் போற்றி மகிழ்வுற்று பொறுப்பறைய மடப்பாவை இடப்பாக பொற்றாளில் விருப்புடைய திருத்தொண்டர் பெருமையினை எடுத்து விரித்துரை தங்கு ஒருபடு சிந்தையினாலே உடனுறைவில் பயன் பெற்றார். அப்படின்னா அடியார்கள் ஒன்று சேர்ந்தால்தான் இறைவனுடைய பெருமைகளையும் பேசிட்டு இருப்பாங்க, அடியாருடைய பெருமைகளையும் பேசிட்டு இருப்பாங்க. இப்போ அடியாரெல்லாம் ஒன்று சேர்ந்துருக்கிறாங்க அங்கே தில்லையில, ஞானசம்பந்த பெருமானுடைய பெருமையை பற்றி பேசிட்டு இருந்திருக்கிறாங்க நாவுக்கரசு பெருமாண்டத்தில். அப்போ அடியாரெல்லாம் சேர்ந்தா என்ன பேசணும்? ஒன்னா பதிகம் பாடணும், இல்லைன்னா தொண்டர்களுடைய பெருமைகளை பேசிட்டு இருக்கணும். அப்படி பேசிட்டு இருக்கிறதுனால தான் நாவுக்கரசு, அதான் அடியவர்கள் தான் வந்து நமக்கு வந்து அடியார்கள் தான் நல்ல செய்திகளை உரைப்பார்கள். அதான் அடியார்கள் உரைப்ப, அடியவர்கள் வீண் பேச்சு பேசாது, இத்தகைய திருவார்த்தைகளையே பேசுபவர் என்பது குறிப்பு. இது ரொம்ப முக்கியம். வேற எந்த ஒரு பேச்சும் பேசாம அடியார்கள் வந்து பெருமானுடைய புகழ், அதே மாதிரி அடியாருடைய பெருமைகள் இதைவே பேசிக்கொண்டு இருப்பாங்க அப்படிங்கிறதுக்கு இது ஒரு பிரமாணம். அடியார் என்ன பேசுவாங்கிறதுக்கு இது ஒரு பிரமாணம். நமக்கு நாயனார் தில்லையை அடைந்து தரிசிக்கும் முன்பு பிள்ளையாரும் வந்து தரிசித்து சார்ந்தனர், ஆதலின் அடியவர்கள் அதனை உரைத்தனர் போலும் சொல்லி, நாயனார் தில்லையை அடைந்து தரிசிக்கும் முன்பு பிள்ளையாரும் வந்து தரிசித்து நாவுக்கரசு பெருமான் வந்து போறதுக்கு முன்னாடி ஞானசம்பந்த பெருமான் தில்லை வந்து போயிருக்கிறார். அந்த கொஞ்ச காலகட்டத்துல தான் ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து, ஒருத்தர் முன்னாடி ஞானசம்பந்த பெருமான் முன்னாடி அவர் வந்து வழிபாடு செய்து கொண்டு சென்றதுக்கு கொஞ்ச நாளைக்கு பிறகு இவர் போயிருக்கார். அதனால இப்படி ஞானசம்பந்த பிள்ளையாரும் இங்க வந்து வழிபாடு செய்தாரு, அவர் இப்படி எல்லாம் வந்து அற்புதங்கள் செய்தவர், உமையம்மனுடைய திருமுலைப்பாலுன்னு ஞானம் பெற்றவர் என்று சொல்லி எல்லாம் அடியார்கள் அங்க இருக்கிறவங்க எல்லாம் பேசிட்டு இருந்தாங்க. அப்படி பேசிட்டு இருக்கிறதுனாலதான் நாவுக்கரசு பெருமானுக்கு தெரியுது, ஏமா நீங்க உணவு எடுத்துட்டு போங்க. எங்க இருந்தா வரீங்க? எனக்கு இத்தனை கேட்க என்ன காரணங்களுக்கு இருந்து வரீங்களா? சிரமப்பட்டு வரீங்க. சரி, திருவாரூர் நாயனார் தில்லை அடைந்து தரிசிக்கும் முன்பு பிள்ளையாரும் வந்து தரிசித்து சார்ந்தனர், அதில் அடியவர்கள் அதனை உரைத்தனர் போலும் என்று சொல்லி, அதனால் அடியார்கள் வந்து அதையே சொல்லியிருக்காங்க, உரைத்தனர் போலும் என்று சொல்லி சொன்னாங்க. ஆழிவிடம் உண்டவரை எம்மை திருப்பால் அமுதம் உண்ட போதே ஏலிசை வந்தமிழ் மாலை இவன் எம்மான் எனக் காட்டி இயம்ப வல்ல காழி வரும் பெருந்தகை சீர் கேட்டலுமே அதிசயமாம் காதல் கூற வாழி அவர் மலர்கடல்கள் வணங்குவதற்கு வனத்தெழுந்த விருப்பு வாய்ப்ப. அது கேட்ட உடனே என்ன ஆச்சா பாருங்க, அதிசயமாம் காதல் கூற அப்படின்னு. இன்னும் பார்க்கவெல்லாம் இல்லை, இந்த குழந்தை இப்படி செய்து அப்படின்னு சொல்லி கேட்ட மாத்திரத்துல நாவுக்கரசு பெருமானுக்கு அந்த அதிசயமாம் காதல் கூறன். ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்க்காம அன்பு செய்யறது அப்படிங்கிறது பெரிய புராணத்துல தான் நம்ம பார்க்க முடியும் இல்லைங்களா? மங்கையர்க்கரசியாரும் ஞானசம்பந்த பெருமான் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்க்கவே இல்லை. அவ கடைசியா நான் ஞானசம்பந்த பிள்ளையார் மதுரையம்பதி செல்லுகின்ற வரைக்கும் அம்மா பார்க்கல. ஆனா எவ்வளவு அன்பு வச்சிருந்தாங்க, அம்மா வச்சிருந்த அன்புக்கு அளவே இல்லை இல்லைங்களா? இலை படர்ந்த பொய்கை இடத்து அழுதல் கண்டு முளை சுரந்த அன்னையோ நிலை விளம்ப கொங்கை சுரந்த அருட்கோமகள சம்பந்தா இங்கு உயர்ந்தால் யார் சொல் எனக்கு. சிவபிரகாஷ் சாமிகள் பாடுறாரு கற்பனை களஞ்சியம். அது அம்மா குளக்கரையில குழந்தை அழுது கொண்டு இருக்கிற பொழுது சாமி சொல்றாரு இல்லையா, துணை முளைகள் பொழிகின்ற இன்னடிச்சு பொன்வெள்ளத்து கலந்து விட்டுன்னு இறைவனே சொல்ல, அம்மா வந்து பொற்கிண்ணத்துல பாலை கறந்து கொடுக்குறாங்க. அதை கேட்கிறா ஒரு அம்மா மதுரையிலிருந்து, கேட்ட மாத்திரத்துல அவங்களுக்கு தனம் சுரந்துதான். அப்படின்னா எந்த தாய் சிறந்தவள் அப்படின்னு சொல்லி சிவபிரகாஷ் சாமிகள் கேட்கிறாரு. ஆனா இந்த தாய் சிறந்தவள்னா இந்த இடத்துல அன்பின் ஒரு இதுக்குதான் உச்சத்தை சொல்றதுக்காக தான் சொல்றாரு. எல்லா தாயோட சிறந்தது உமையம்மை தான் அப்படிங்கிறது. பெண்ணில் நல்லாளுடும் பெருந்தகை இருந்ததுன்னு சொல்றாரு இல்லையா? எல்லாத்த விட சிறந்த பெண் யாருன்னா உமையம்மை தான், அதுல எந்த மாற்று கருத்து இல்லை. இந்த இடத்துல அந்த அன்பை வைத்து பார்க்கின்ற பொழுது மங்கையர்க்கரசியாருடைய அன்பு உயர்ந்த அன்பா அவரு சிவபிரகாஷ் சாமிகள் பாடுவார். அது அப்படின்னா பார்க்கறதுக்கு முன்னாடி அவ்வளவு அன்பு வர்றது அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப நாவுக்கரசு பெருமானை பார்க்கறதுக்கு முன்னாடியே அப்போதையடிகள் வந்து அவர் குருநாதராக ஏற்றுக்கொண்டார் அப்படின்னா அந்த அளவுக்கு அவங்க எல்லாம் பக்குவமா இருந்திருக்கிறாங்க இல்லைங்களா?
அதான் தாண்டவம் புரிய வல்ல தம்பிரானாருக்கு என்பர் ஈண்டிய புகழின்பாரால் எல்லையின் தவத்தின் மிக்கார் அப்படின்பார். இந்த எல்லையின் தவத்தின் மிக்கார் அப்படின்னு ஏன் சொல்றார் அப்படின்னா, நாவுக்கரசு பெருமான பார்க்கறதுக்கு முன்னாடியே குருநாதராக ஏற்றுக்கொண்டு குருநாதருடைய திருவருள் கூடிய விரைவில் கிடைச்சது. அதனால எல்லையில் அதுக்கெல்லாம் எல்லையில்லாத தவம் செஞ்சிருக்கணுமா. நம்ம எல்லையில்லாத தவம் செஞ்சிருந்தா தான் நம்ம சிவத்துக்கு வர முடியும் இல்லையா? ஆமா. முன்பு செய் தவத்தின் ஈட்டம் முடிவிலா இன்பமான அன்பனை எடுத்து காட்ட. கண்ணப்ப நாயனார் 6 நாள் அப்படி பெருமானை அன்று செய்து திருவடி பேர் அடைந்தார்னா அதுக்கு என்ன காரணம்? முன்பு செய் தவத்தின் ஈட்டம். எல்லாத்துக்கும் தவம் வேணுங்க. தவம் இல்லாம எதுவுமே இல்லை. ஆமா. நமக்கு சாரும் தவத்து சங்கிலிகள் வேறு வரையும் மேம்பட்ட தவத்தான். சங்கிலியும் தவம் செஞ்சவங்க தான். ஆனா அதை விட சுந்தரனுடைய தவத்தை வைத்து பார்க்கிற பொழுது எங்கேயோ போயிடுச்சு. வேறு வரையும் இருக்கக்கூடிய இமயமலையை விட சிறந்த தவம் செய்தவன் சுந்தரன் அப்படின்னு சொல்லி சாமி சொல்றாரு இல்லைங்களா? தவம் ரொம்ப ரொம்ப முக்கியம். எல்லையிலும் தவத்தின் மிக்கார் அப்படின்னு சொல்லி அங்க சொல்வார். மாதிரி இங்க வந்து இந்த இடத்துல அம்மையாருடைய திருநுழைப்பால் அமுதத்தின் ஞானத்தோடும் உண்டல்லி அப்பொழுதே ஏழிசை வந்தமிழ் மாலை 7 இசைகளும் பொருந்தும் வளப்பமுடைய தமிழ் மாலையினை ஆழிமிடம் உண்டவர் இவன் எம்மான் என காட்டி இயம்ப வல்ல. அதாவது சுட்டி அறிய முடியாத ஒரு பொருள் பரம்பொருளுங்க. சுட்டி அறிய முடியாத பொருளை சுட்டி காட்டின ஒரே ஒரு பெரியவர் யாருன்னா ஞானசம்பந்த பெருமான் தான். வேற யாரும் அதுக்கு முன்னாடியும் இல்லை, அதுக்கு பின்னாடியும் கிடையாது. பெருமானை சுட்டி காட்ட முடியுமா? அப்படி சுட்டி காட்டிய பெருமை ஞானசம்பந்த பிள்ளையாருக்கு மட்டும்தான் உண்டுங்க. பெம்மான் இவன் அன்றே அப்படின்னாரு இல்லைங்களா? அதான் பெரிய சிறப்பு. நமக்கு சுட்டி காட்டக்கூடிய பொருளெல்லாம் அசித்து. நமக்கு சைவ சித்தாந்த கருத்துப்படி சுட்டி அறியக்கூடிய பொருள் எல்லாமே தோன்றிருந்து அழியக்கூடிய பொருள். ஆனா அழியாத பரம்பொருளை சுட்டி காட்டிய பெருமை நம்முடைய ஞானசம்பந்த பெருமானுக்கு மட்டும் உண்டுங்க. நாவுக்கரசு பெருமான்டையும் காட்டுறாரு இல்லையா? திருவாய்மூர்ல சாமியினுடைய திருநடனத்தை காட்டுறாரு. இப்ப யாரு காட்ட முடியும்? குருநாதர் காட்டினா தான் நம்ம காண முடியும். அதை வச்சு நாம சொல்லிக்கலாம். அதை வச்சு நம்ம நாவுக்கரசு பெருமானுக்கு குருநாதர் ஞானசம்பந்த பிள்ளையார் அப்படிங்கிறது இதெல்லாம் நமக்கு பிரமாணம். யாரு காட்ட முடியும்? சாமியை நமக்கு யாரு காட்ட முடியும்? குருநாதர் தான் நமக்கு காட்டணும். அதனால அந்த இடத்துலயும் அங்க அவர் கொஞ்சம் குஞ்சு நிக்கிறார். யாரு? பிள்ளையார் அவர் குருநாதரா அங்க நிக்கிறார். முன்னாடியே வந்துடுறார் திருவாய்மூருக்கு இல்லையா? அப்படி வந்தாலும் கூட இந்த காட்சி அவர் வந்த முன்னாடிதான் கிடைக்கும். அதனால எந்த இடத்துலயும் நாவுக்கரசு பெருமான் பிள்ளையார ரொம்ப பெரியவராக தான் வச்சிருக்கிறார். எந்த இடத்துலயும் அவர் தான் பெரியவர். அவர் வணங்கா முன் வணங்கி அப்படின்னு சொல்லி சொல்றாரு இல்லைங்க? மற்றவர் வணங்கா முன் வணங்கும் அரசுகள் அப்படின்றார். இங்க அப்போது ஆமா, மற்றவர்கள் வணங்காமுன் வணங்கும் அரசு அப்படின்னு சொல்லி அங்க சொல்லுவாரு. இந்த இடத்துல நாவுக்கரசு பெருமான் வணங்கியிருப்பாருங்கிறது அடியனுடைய தாழ்மையான கருத்து. ஏன்னா அந்த இடத்துல அவர் குருநாதரா இருக்கிறாரு, அப்போது அவருக்கு சீடரா இருக்கிறதுனால நாவுக்கரசு பெருமான் வணங்கினதை சொல்றதில்லை. அவர் விழுந்து வணங்கினதை சொல்றதில்லை. ஆனா சொல்றாருன்னா விழுந்து வணங்கின மாதிரி அதுல வர்றதில்லை. அவர் வணங்குறாரு, அப்போதையார் வணங்குறாரு. அப்புறம் அது அந்த இடத்துல தான் சொல்றாரு, மற்றவர் வணங்காமுன் அடிவணங்கும் அரசுகள் அப்படின்பாரு. மற்றவர்கள் வணங்காமுன் மற்றவர்கள் அடிபணியாமுன் பணியும் அரசு எதிர் வணங்கினார் சொல்றாருங்க. அதாவது அந்த இடம் எப்படி இருக்குன்னா, அந்த இடத்துல மற்றவர்கள் அடிபணியாமுன் அப்படின்னு சொல்லி வருதுங்க இல்லைங்களா? அதனால அரசுகளே முதல்ல வணங்கியிருப்பார் அப்படின்னு அடையன் கருதுங்க. அது குருநாதர் முதல்ல வணங்கினார்னு சொல்லக்கூடாதுங்கிறதுனால அந்த இடம் அப்படி வருங்க. அப்போதையார் திருவேடத்தை பார்த்தா வணங்குறாரு, குருநாதர் தெரியாது. வணங்கியிருக்கிறார், நாவுக்கரசு பெருமான் வணங்கியிருக்கிறாரு. முதல்ல அவர் வணங்கியிருப்பாருங்க. அப்பர் சாமி முதல்ல வணங்கியிருப்பார். அதுல நேரம் வெளிப்படையா இல்லை. அதுல அந்த பாடல எப்படி இருக்குதுன்னா, மற்றவர் அடிப்படையாக நல்ல இடம் அது. ஒரே நிமிஷம், அது வேற இருக்கு. அந்த இடம் ரொம்ப ரொம்ப அருமையான இடம். முன்னாடி வணங்குறதுக்கு அவர் வணங்கி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது.
ஆனா அவர் தான் முன்னாடி வணங்கினார் அப்படின்னு சொல்லி சேக்கலார் பெருமான் சொல்றது இல்லை. வந்தனின் ஒரே நிமிஷம். கடிதனைந்து வாகீசர் கலல் பணிய கடிதனைந்து வாகீசர் கலல் பணிய மற்றவர்தம் அடிபணியா முன்பணியும் அரசின் எதிர் அந்தனார் முடிவில் தவம் செய்தங்கள். அரசின் எதிர் அந்தனார் அப்படின்றார். அப்படின்னா சிலர் கடிதனைந்து வாகீசர் கலல் பணிய வாகீசருடைய திருவடியை அவர் வணங்குறாரு. யாருங்க? அப்போதி நாயனார் வணங்குனது தான் சொல்றாரு இந்த இடத்துல. கடிதனைந்து வாகீசர் கலல் பணிய மற்றவர்தம் அடிபணியா முன்பணியும் அரசினேது அந்தனார் முடிவில் தவம் செய்தன்கள் முன்பொழியும் கருணை முறி வடிமுறை மனையில் வந்து அறிவித்து என்று சொல்லி சிவகணிய முறையிலையும் வந்து அப்போதி நாயனார் வணங்குற மாதிரி தான் சொல்றாரு. ஆனால் நாவுக்கரசு பெருமான் வணங்கியிருப்பார் அப்படிங்கிறத கருத்து. ஏன்னா இந்த இடத்துல வந்து இல்லைன்னா மற்றவர்தம் அடிபணியா முன்பணியும் அப்படிங்கிறது வராது. இல்லை பொதுவாக அந்த மற்றவர்தம் அடிபணியா முன் அப்படிங்கிறது வந்து பொதுவாக எல்லாரும் வணங்குறதுக்கு முன்னாடி நாவுக்கரசு பெருமான் வணங்கிடுவார் அப்படிங்கிறது இந்த இடத்துல வந்து அவர் வணங்குறாரு நேரடியாக சொல்லலை. அப்போதி நாயனார் வணங்குனது தான் சொல்றாரு. இந்த இடத்துல சொல்லலைன்னா ஏன் சொல்லலைன்னா அவர் குருநாதராக இருக்கிறதுனால அது செப்பனிய உரையிலையும் பார்த்தேன். அது அப்போதியார் வணங்குறது சொல்றாரு. ஆனா அடுத்து வணங்குறதுக்கு முன்னாடி வணங்கக்கூடிய அரசர்கள் முன்னாடி வந்து அந்தனர் வந்து சொன்னார் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. கடிதனைந்து வாகீசர் கலமுனிய அப்படின்னா கடிதனைந்து யார்? அப்போதி நாயனார் வேகமா வந்து வணங்குறாரு. அதான் சொல்றாருங்க. அதாவது கடையில் வந்து அடைந்தார் நங்கள் பிரான் தமர் ஒருவர் என கேட்டு நணினார். யாரோ ஒரு சிவனடியார் வந்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி வேகமா வர்றாரு. வேகமா வந்து வாகீசர் கலமுனிய நாவுக்கரசு பெருமானுடைய திருவடி வணங்குறாரு. வணங்கிட்டு மற்றவர்தம் அடிபணியா முன்பணியும் அரசினேது அந்தனார் உடனே வந்து அப்படி போயிடுறாரு. அதாவது அதுக்கு பின்னாடி இதை வணங்கிட்டு அப்புறம் வந்து அரசுகளுக்கு முன்னாடி வந்து அந்தனார் அப்படின்னா நம்முடைய அப்போதி நாயனார் என்ன சொல்றாருன்னா முடிவில் தவம் செய்தன்கள். முடிவில்லாத என்னுடைய தவமே முடிவாக போகுது அப்படின்னு சொல்லி அங்க சொல்றாரு. முடிவில் தவம் செய்தன்கள் முன்பொழியும் கருணை முறை வடிவுடையே என் மனையில் வந்து அறிவித்து ஏன் அப்படின்னு சொல்லி அதுக்கு பிறகுதான் அப்படி கருணையே வடிவமாக இருக்கக்கூடிய நீங்க வந்து என்னுடைய வீட்டில் வந்து இங்க அணைந்தது என்னன்னு சொல்லி அங்க கேட்கிறாருங்க. நானும் தேடி தேடி பார்த்தேன் அந்த உரையை சிறப்புடைய உரையிலையுமே அப்போதி நாயனார் தான் வணங்குறத சொல்றாரு. நான் நம்முடைய ஏன் அந்த இடத்துல சொல்லினா குருநாதர் வந்து தன்னுடைய சீடனை வணங்கின மாதிரி காட்டக்கூடாது, அது முறையா இருக்காது அப்படிங்கிறதுனால அந்த இடம் அப்படி வந்துருச்சு. ஆனா கண்டிப்பா வணங்கியிருப்பார் அப்படிங்கிறது தான் கருத்து. நாவுக்கரசு பெருமான் திருவேடத்தை கண்டா வணங்காம இருக்கவே மாட்டார். சிவப்புனை உரையோட எடுத்து பாருங்க. அதே மாதிரி இன்னொரு இடத்துக்கு சொல்லுவார் அவரு மற்றவர் பேர் முன்பெயர் எழுதாத மற்றவர் பேர் எழுதியதன் காரணம் என்னன்னு சொல்லி சொல்லாதீங்களா? தண்ணீர் பந்தல் பார்க்கிறாரு, எங்க பார்த்தாலும் திருநாவுக்கரசு தண்ணீர் பந்தல் எழுதியிருக்குது. அப்புறம் யாரு செய்தாங்கன்னு கேட்கிறாரு. செப்பெரும் சீர் அப்போதியார் செய்தது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அவர் எங்க இருக்கிறாருங்க வீட்டை காட்டுறாங்க, வீட்டுக்கு போறாரு இல்லைங்களா? அப்ப கூட உரையாசிரியர் என்ன செப்பனை என்ன எழுதியிருக்கிறாருன்னா நம்ம பேரை எழுதியிருக்கிறாங்கன்னு சொல்லி பெருமிதத்தோட அவர் போகல. இவ்வளவு பெரிய அறச்செயல் செய்யக்கூடியவர் வேற ஒருத்தர் பேர் எழுதியிருக்கிறாரு. அவர் எவ்வளவு பெரியவரா இருப்பாருன்னு பாக்குறதுக்கு போனார். அந்த இடம்லாம் ரொம்ப அருமையான இடம். நம்மளா இருந்தா சரி நம்ம பேர்ல ஒரு தவத்து இதெல்லாம் வச்சிருக்கிறாங்க சரி அப்படின்னா அவரை போய் பார்க்கலாம் அப்படி நம்மளுடைய அறிவு அப்படிதான் வேலை செய்யும். ஆனா நாவுக்கரசு பெருமான் அப்படி போகலையே. இவ்வளவு பெரிய அறத்தாலை அறச்செயல் செய்யறவரு தன்னுடைய பேர் எழுதாம வேறொருத்தர் பேர் எழுதியிருக்கிறார். தன்னுடைய பேர் எழுதினாருன்னு அவர் நினைக்கவே இல்லை. வேறொருத்தருடைய பேர் எழுதியிருக்கிறாருன்னா அவர் எவ்வளவு பெரியவரா இருப்பார் அப்படின்னு அவர் போய் பார்க்கிறதுக்காக போறாரு. உரையாசிரியர் அந்த இடத்துல நல்லா எழுதியிருப்பார் என்று சொல்லி இப்படி காளி வரும் பெருந்தகை சீர்கேட்டல் இந்த படத்தை பார்த்துட்டு இருக்கிறேன். ஆலிவிடம் உண்டவரை அமைதி உழைப்பார். விளக்க உரை வந்து அப்புறம்
அப்படி அம்மையாருடைய திருமுலைப்பால் அமுதத்தை ஞானத்தோடு உண்டல்லே அப்பொழுது ஏழிசைகளும் பொருந்த வளர்ப்புடைய தமிழ் மாலையினை ஆதிவிடம் உண்டவர் இவன் எம்மான் என காட்டி இயம்ப வல்ல கடல் விடத்தை உண்ட சிவபெருமானை எம்பெருமான் இவன் என்று சுட்டி காட்டி பாடி அருளவல்ல அந்த சீர்காழியில் அவதரித்த பெருந்தகையாளராகிய ஞானசம்பந்த பிள்ளையாருடைய சிறப்புகளை கேட்டவுடனே அதிசயமாகி உணர்ச்சியுடன் இருந்த காதல் கூர்ந்ததனாலே வாழ்வு தரும் அவருடைய மலர் போன்ற திருப்பாதங்களை வணங்குவதற்கு தமது மனத்தில் எழுந்த விருப்பம் வாய்ப்ப என்று சொல்லி ஞானசம்பந்த பெருமானுடைய அந்த நிலையெல்லாம் கேட்ட உடனேயே நாவுக்கரசு பெருமானுக்கு அவர் திருவடியை வணங்கணும்னு சொல்லி மனசுல ஒரு விருப்பம் வந்திருக்கு என்று சொல்லி இதுக்கு விளக்குறையும் நம்ம அடுத்த வாரத்தில் நம்ம விரிவாக செஞ்சிச்சு. இந்த அளவுக்கு நான் இன்று இப்போ அடுத்து நமக்கு சீர்காழி போக போறார். அருமையான இடம், முதல் சந்திப்பு, இதிலிருந்தே ஆரம்பம். முதல் சந்திப்பு கடையுகத்தில் என்று சொல்லக்கூடிய அந்த பாட்டிலிருந்தே முதல் சந்திப்பு ஆரம்பம். முதல் சந்திப்பு ரொம்ப ரொம்ப அருமையான ஒரு இடம். அதாவது நம்ம அவருடைய 3 சந்திப்புலேயே முதல் சந்திப்பு ரொம்ப ரொம்ப நிறைய நுட்பங்கள் அதில் இருக்கு. அடியார்னா எப்படி இருக்கணும், திருவேடம்னா எப்படி அப்படிங்கிறது எல்லாமே அதில் வந்துருக்கு. அளவுக்கு நாம் நிறைவு செஞ்சு அடுத்த வாரம் நம்ம என்றும் இன்பம் பெருகும் ஏற்பினால் ஒன்று காதலித்துள்ள மும்மங்கிட மன்றுளார் அடியாரவ வான்புகள் நின்றதெங்கும் நிலவி உலகலாம் மாண்புகள் படாது பெய்க மலிவளம் சுரக்க மன்னன் போன்முறை அரசு செய்க குறைவில்லாத உயிர்கள் வாழ்க நான்மறை அரங்கல் வந்த நெற்றவன் வெள்ளி மல்க மேன்மையுள் சைவநீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மையுள் சைவநீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மையுள் சைவநீதி விளங்குக உலகம்